அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலை அமர்வுடைய இறுதியில் இந்த ஷாமிலா என்ற நூலிலிருந்து ஹதீஸ் எடுத்து காட்டினோம். அதில் 5000 சொச்சம் வருது அப்படின்னு நம்பரை போட்டு காட்டினார். 5000 சொச்சம் வரத்தான் செய்யுங்க. 3 ஹதீஸை ஒரு நம்பர் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இன்னொருத்தங்க 3 ஹதீஸு 2 ஹதீஸெல்லாம் பிரித்து கரெக்டாக போட்டாங்கன்னு வைங்க, சனது தகுந்தவாறு 3000 ஹதீஸில் 2000 ஹதீஸ் கூடி தான் போயிடும். நம்பர் அல்ல, மேட்ரு என்ன, அந்த மத்தன் அந்த அரபி வாசகத்தில் நாங்கள் சொன்ன அர்த்தம் இருக்குதா இல்லையா, அதுதான் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு வாதமாக அவர் வைக்கிறார், தெரிஞ்சுக்கிட்ட. அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த இந்த ஹதீஸ் இருக்க பேன் பார்க்குற ஹதீஸ், பேன் பார்க்குற ஹதீஸ் சொல்லும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார். ஏற்றுக்கிறல, பேன் பார்க்குற அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேன் பார்க்குறது இல்லாமல் வருது, அதுலேயும் இந்த நாண்டு வருதே, அதுலேயும் தலையில் மடி வச்சாங்கன்னு வருமேங்கிறாரு. வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டால், அத்தா இந்தனா எங்களிடத்தில் வந்தார்கள் என்பதும் வலா ரசஹு இந்தஹா அவரிடத்தில் தலையை வைத்தார்கள் என்பதும் ஒரே அர்த்தம் வராது. எங்களிடம் வந்தார்கள் என்பதும் தலையை வைத்தார்கள்ங்கிறது ஒரே அர்த்தமாகுமா? அது வேற வார்த்தை, இது வேற வார்த்தை. எங்களிடத்தில் வந்தார்கள் என்பதோட எங்களிடம் என்று சேர்ந்துச்சின்னு சொன்னால் சும்மா வந்தாங்கன்னு அர்த்தம் வந்துடும், சாதாரண நடைமுறையிலேயே. அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் பேன் பார்க்குறத பற்றி உங்கள் நிலை என்ன? ஒரு அந்நிய பெண்கிட்ட போய் பேன் பார்க்கலாமா? ஒரு ஆம்பளை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? அவங்க கேரக்டர் அப்படித்தானா? அதுக்கு ஒரு வாதம் வைக்க காணாம், அதை நீங்கள் வைக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த கிராமர் முஞ்சிது இருக்குல்ல, அகராதி காட்டினாங்க இல்லையா, இந்த அகராதியை காட்டின உடனே இது வேற முஞ்சுதுன்னு சொல்லி ஒரு வாசகத்தை வாசித்தாங்க. அதில் பூனைக்குட்டி வெளியே வந்து போச்சு. என்ன வந்துருச்சு? அவர் வாய்ச்சதுலேயே அரபியத்தில் முஆசிரான்னு வாசிவிட்டார். தெரியாத வாசிவிட்டார். அதில் இருக்குது முஆசிராண்டா என்ன? சமகால அரபி. இப்போ இந்த காலத்தில் சில அரபிகளுக்கு மாற்றம் வந்திருக்கும். பழைய காலத்தில் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம காலத்தில் சில சொற்கள் வேறு வேறு அர்த்தத்துக்கெல்லாம் மாறிக்கொள்ளும். இந்த காலத்தில் இந்த என்னென்ன மாதிரிலாம் மாறிவிட்டதுன்னு காட்டுறதுக்குன்னே போடப்பட்ட டிக்ஷனரி, சமகால டிக்ஷனரியில் தான் அதை காட்டுறாரு தவிர, இந்த காலத்தில் வேண்டாம் அவர் சொல்றபடி ரல்லா என்பதற்கு கறந்து கொடுத்தல்ங்கிறது வந்திருக்கலாம். கறந்து கொடுக்கறதுங்கிறது மிஷின் மூலமாக கறந்து கொடுக்குற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் அவர்கள் அந்த சொல்ல பயன்படுத்தினதுக்கு ஆதாரமாமே தவிர, வஹி இறங்கின காலத்திலேயோ முன்காலத்திலேயோ உள்ளதுக்கு அது ஆதாரம் ஆகாது. ஏன்னா அந்த டிக்ஷனரி தலைப்பே அல் அரபியத்தில் முஆசிரா, சமகாலத்தில் என்ன அர்த்தம் செய்வது என்பது அந்த வார்த்தையும் அர்த்தத்தையும் சொன்னார் அவரே. அதனால் அது டிக்ஷன். நாங்கள் எப்போ என்ன தெரியுமா, ஆரம்ப காலத்தில் இந்த சமகாலத்தில் உள்ளவர்கள் இப்போ செய்கிறாங்கள அர்த்தம், இதை விட்டுட்டு ஆரம்ப காலத்தில் ரலா என்பதற்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி கறந்து குடித்தல்ங்கிற அர்த்தம் இருக்காண்டு அந்த டிக்ஷனரியில் எடுத்து காட்டணும், சமகாலத்தை காட்டக்கூடாது. அப்போ அந்த அர்த்தம் இல்லைங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள். போய் பால் கொடு, அவருக்கு தாயாயிரலாம், ஹராம் ஆயிரலாம் என்று சொல்ல மாட்டார்கள், தெளிவாக நிறுவனம் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யல, அவர் இதுவரைக்கும் கூட அவருடைய வாதம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறார், கேள்விதான் கேட்கிறாரு தவிர நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க. ஒருத்தர் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போக விரும்பினாரையானால் அந்த பெண்ணிடத்தில் பால் குடிக்கலாமா, கறந்தாவது குடிக்கலாமா, அல்லது கறக்காமல் நேரடியாக வாய் வச்சு தான் குடிக்கலாமா? அப்படி குடித்தால் தாய் பிள்ளை என்ற உறவு வந்து விடுமா? ஒரு அந்நிய பெண்ணோட ஒருத்தன் மாட்டிக்கொள்ளும் பொழுது நான் நேற்று அந்த பெண்ணிட்ட பால் குடிச்சிட்டேன் என்று சொன்னால் அவங்க தாய் பிள்ளை என்று எடுத்துக்கொள்வீர்களா அல்லது வேற மாதிரி எடுத்துக்கொள்வீர்களா? எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் எதன் அடிப்படையில் எடுத்துக்கொள்வீர்கள்? அதெல்லாம் சொல்லணும்ல. எங்கள் விளக்கத்தை நாங்கள் சொல்லிட்டோம், இமாம்கள் விளக்கத்தை நீங்கள் அள்ளி போட வேண்டியதானே. அள்ளி போட்டு இது சரின்னு நிறுவலை. ஒன்றும் கறந்து குடிக்கிறேன்டா கூட கறந்து குடிப்பதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்லணுமா இல்லையா? கறந்து குடிக்கிற அர்த்தத்தை நிரூபிக்கணுமா இல்லையா? இதுதான் அதில் விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், சில கேள்விகளாக கேட்டார்ல, கடைசியாக பதில் சொல்லணும்னு சொன்னோம். கடைசியாக இல்லை, முன்னாடி வாதத்தெலாம் சொல்லணும். வாதமாக வச்சா வாதமாக சொல்லலாம். ஆனால் போன அமர்வில் வரிசை இட்டுக்கட்டு அவதூறு ஹதீஸ் இருட்டடிப்பு சொல்லும் பொழுது தருவேன், சபை முடிகிறக்குள்ளே தருவேன் சொல்லிவிட்டு கடைசி என்ன பண்ணிட்டாரு, மனுஷனா தப்பு செய்கிறவன் தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அது அங்கேயே அந்த ஹதீஸ் திருமதியை எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதை பிடிக்கிற புடியில் என்னவாயிருப்பீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் அதை கேட்குறீங்க, அது தகுதி வேணாமா? எவ்வளவு கேள்வியை கேட்டு கடைசியாக ஒரு பதில் அதெல்லாம் இருட்டடிப்பு, இப்னு அஸாக்கிர் இருட்டடிப்பு, அபுதாவுது இருட்டடிப்பு, புகாரி முஸ்லிம் இருட்டடிப்பு, திருமதியில் இட்டுக்கட்டு, முஸ்லீமில் இட்டுக்கட்டு, இப்படியே சொல்லிக்கிட்டு வந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் வச்சுருக்கிறேன், மொத்தமாக சொல்லுவேன், கடைசியாக சொல்லுவேன்ட்டு நிறை உரையில் அவர் தான் கடைசி. இதெல்லாம் ஆன்லைன் பிஜேயில் எழுதியிருக்காரு பற்றியெல்லாம். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் முட்டுக்கும் சேர்த்து
இதை முன்னாடி அப்பப்போ சொன்னீங்கன்னு சொன்னால் அது என்னங்கிறது வந்திருக்குமா இல்லையா? நீங்கள் இதை கேட்குறீங்க. சரி, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், கடைசியாக சொல்லாமல் இப்போ சொல்கிறோம், ஒன்று ஒன்றுக்காக சொல்கிறோம், கடைசியாக சொல்லவில்லை. இப்போ என்னது, அவர் எடுத்து வைத்த வரிசை பிரகாரம் ஒன்று விடாமல் அனைத்திற்கும் நம்ம பதில் சொல்கிறோம். அது என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாருன்னு கேட்டால், 1/3 வருதுல்ல, அதை எப்படி கொடுப்பேன்னு கேட்டார். 1/3 கொடுப்போன்ட்டோம். இமாம் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, 1/3 6/1 விளக்கம் கொடுக்குறா. எது சரி, மிச்சத்தில் 1/1. இது என்ன மிச்சத்தில் 3/1 ஒரு லாஜிக்கா? இதை வச்சிங்க, அதுக்கு பதில் சொன்னோம். அதோட இமாம்கள்லாம் உழைப்பிட்டாங்க, நிரூபணமாகி விட்டது. அடுத்து என்ன கேட்டீங்க, இந்த கலாலாவில் இப்போதைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க. வரிசையாக வர்றதுனால ஆரம்பத்தில் கலாலாவில் என்ன கேட்டீங்க, அந்த சட்டத்தில் தாய் வழி சகோதரிக்கு என்ன சட்டம்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. தெளிவாக சொல்லுகிறோம், ரெண்டுமே ஒரே சகோதரியை தான் சொல்லுகிறது. அது முதல் வசனம் மாற்றப்பட்டு விட்டது, ரெண்டாவது வசனம் தான் நிலையாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தாய் வழி சகோதரி தந்தை வழி சகோதரி வேறுபாடெல்லாம் கிடையாது. வேறுபாடு இருக்குன்னு நீங்கள் நிறுவினீர்களே, ஆனால் அதுக்கு பதில் சொல்லுவோம், வாதமாக நீங்கள் வைக்க வேண்டும். அந்த முதல்ல கேட்ட கலாலாவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம், மாற்றப்பட்டுருச்சு. தாய் வழி சகோதரிக்கு இந்த அந்த ஆயத்துக்கு அர்த்தம், இந்த ஆயத்துக்கு 2 வழி சகோதரின் அர்த்தங்கிறீங்களே, அது கிடையாது. அதுக்கு அந்த வார்த்தையோ அந்த கருத்தோ இடம் தரவில்லை. இமாம்கள் சொல்லக்கூடிய சில பேர் அவங்களா சேர்த்திருக்கிறார்கள், அது பொருந்தாது. அதை எடுத்து வைத்தீர்களே, ஆனால் அது எவ்வளவு பொருந்தாமல் இருக்குன்னு நாங்கள் நிரூபிப்போம். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஈலா பண்ணுறான், வருஷம் ஒன்று விடாமல் வந்துக்கிட்டு இருக்கு, எதுவும் விடுபடாது, ஒன்று கூட விடாது. ஆனால் நான் சொன்ன எத்தனை விட்டுருக்கேன்னு நான் லிஸ்ட்டு போட்டு காட்டுவேன், உங்களுக்கு சொல்லவும் முடியாது கடைசி வரைக்கும். நான் அவ்வளோ சொல்லிட்டு தான் முடிக்க போகிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட்டை வாசிப்பேன், ஒன்று கூட நீங்கள் பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க, 1 2 சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. அது எப்படி சமாளிச்சிங்க சேர்த்து சொல்லுவேன். அதுக்கு என்ன ஈலா சொன்னார். ஈலாண்டா என்ன, ஒரு மனிதன் கோவத்தில் என்ன செஞ்சான், மனைவி விட்டு சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். இதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், 4 மாதம் டைம் கொடுக்குறான். 4 மாதத்தில் திருந்திக்கிட்டான்னு சொன்னால் நான் தப்பு செஞ்சுட்டேன், நம்ம சேர்ந்துக்கிறோன்னா பிரச்சனை இல்லை. 4 மாதம் கழிச்சிருச்சுன்னு சொன்னால் அது தலாக்கு விடணுமா, அதுவா தலாக்கு ஆயிருமா அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி என்னது, 4 மாதம் கழித்த பிறகு மனைவியை தலாக்கு சொல்லணுமா, அதுவா ஆயிருமான்னு கேட்குறாரு. அதுவா தான் ஆகும். இவன் தலாக்கு சொல்லணுமாக இருந்தால் 4 மாதம் கெடுவுக்கு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் 4 மாதம் கெடுன்னு கொடுத்துட்டான், 4 மாதத்துக்குள்ளே தானே திருப்பிக்கிறேன்னு. கெடு முடிந்து விட்டால் அவ்வளோதான், தன்னால் முடிஞ்சு போய்விடும். அது தெளிவாக அந்த வசனம் தரப்புசுங்கிற வார்த்தையில் அது விளங்குகிறது. அதுக்கடுத்து என்ன, ஃபைன் அசமு தலாக், தலாக்கை உறுதி கொண்டார்களே, ஆனால் உறுதி கொள்றேன்னு அர்த்தம் மீட்டாமல் இருக்கிறது. 4 மாதத்துக்குள்ளே மீட்டாமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தலாக்கில் உறுதியாக இருக்கிறார்கள் அர்த்தம். வாயினால் தலாக்கு சொல்கிறத பற்றி பேசவே இல்லை. இல்லை என்று சொன்னால் 4 மாதம் கெடு கொடுத்ததுக்கு அர்த்தம் கிடையாது. அப்புறம் என்ன தலாக்கு, அது ரஜையா பாயினா கேட்குறாரு. திருப்பி அழைக்கத்தக்க தலாக்கா அல்லது மொத்தமாக முடிஞ்சு போகிற முத்தலாக்கான்னு கேட்குறாரு. எங்கள்கிட்ட முத்தலாக்கா கிடையாத, முத்தலாக்குங்கிறது ஒரே நேரத்தில் முத்தலாக்கு சொன்னாலும் சரி 3000 சொன்னாலும் சரி எங்களுக்கு ஒன்று தானே, எங்கள் நிலைப்பாடு தெரியும். அது ஒரு ரஜை தான், தலாக்குன்னா ரஜை தான், திருப்பி அழைத்து கொள்ளத்தக்க தலாக்கு தான். 3வது தடவை சொன்னால் தான் அது என்னவாக, அது பாயினா ஆகும் என்பது எங்கள் நிலைப்பாடு நாங்கள் விளக்கி இருக்கிறோம். தெரிந்து கொண்டு கேட்குறார், அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அடுத்து என்ன கேட்குறார், வருஷம் ஒன்று கூட விடாமல் அவ்வளோ வருஷம் தான் எழுதி வச்சுக்கிறேன், ஆனால் வருஷப்படி தான் இங்கே சொல்லுவேன். அடுத்து என்ன, ஹஜ்ஜுடைய மாதங்கள் இருக்கிறது, அது எந்த மாதம் குரானில் இருக்கான்னு கேட்குறாரு. ஹஜ்ஜுடைய மாதங்கள் மட்டும் குரானில் இல்லை, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத், அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள். அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள்லாம் என்ன அர்த்தம், பள்ளிவாசல் இடித்த நாள் போராட்டம் நடக்கும்னா உங்களுக்கு டிசம்பர் வழங்காது, அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அனைவருக்கும் தெரிந்த மாதங்கள் என்ற வார்த்தையில் இருந்த அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களை எல்லா மக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். அறிந்து வைத்துக் கொண்டு அந்த மக்கள் யாராவது அது வழக்கம் சொல்லிவிட்டார்களே ஆனால் அதில் ஏற்றுக்கொள்ளலாம்னு இதில் இருக்கிறது. ஏன், மக்களுடைய அறிவில் எல்லாம் சாட்டி விட்டான். ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும்னா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அதில் சொல்கிறான் அல்ல. அதனால இது ஒரு சஹாபி சொன்னாலும் சரி, இது மக்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, மக்கள் அறிந்த வகையில் என்ன செய்கிறாங்க, அதை ஹஜ் துல்கதா துல்ஹஜ் முஹர்ரம்னு சொல்லி ஷவ்வால் துல்கதா துல்ஹஜ்ன்றது ஹஜ்ஜுடைய மாதம் என்று நடைமுறையில் உள்ளது. மஅலூமாத், தெரிந்த மாதங்கள். தெரிந்ததுன்னு சொல்லுமா அல்ல, ஏன் சொல்ல போகிறான், ஒரு நாள் ஒரு காரியம் தெரிந்து இருக்கும் பொழுது அதை சொல்லாமல் விட்டால் அதிலிருந்தே மக்கள் விளங்கிக் கொள்வார்கள், அது ஒரு குழப்பமும் கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், லா உக்ஸிம் பி ஹாதல் பலதுன்றார், லா வேஸ்ட்டாக இருக்குன்றார். அதான் அந்த காலத்து நடைமுறை, அதான் எல்லாரும் அபூஜையில் புரிஞ்சுக்கிடுவான், அபூஜையில் இப்படி பேசுவான், அரபுல இருந்த வழக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டோம். இது இமாம் சொல்ல வேண்டியது இல்லை, இமாமாக இல்லாத காஃபிர்கள் கூட இதை புரிஞ்சு அந்த காலத்து வழக்கத்தில் லா உக்குசிமுன்னு போட்டாங்கன்னா உக்குசிமுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ ஏன் ஒரு லா எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக வந்துச்சுங்கிறாரு. வேஸ்ட்டாகலாம் வரல, அந்த காலத்துடைய ஸ்டைலில் பேசினாலும் எப்படி வேஸ்ட்டாகும், அந்த காலத்தில் அதுதான் ஸ்டைல், எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்கன்னு சொன்னால் எல்லாரும் அப்படித்தான் பேசுவார்கள் என்ற முறையில் பேசினால் அது வேஸ்ட் ஆகுமா, எல்லாரும் அப்படி இல்லாமல் பேசும்போது ஒன்று சேர்த்தா தான் வேஸ்ட் ஆகும்.
இந்த விஷயத்தை இப்படி தான் பயன்படுத்துவார்கள்னு வந்தால் அப்படி அல்லாவும் பயன்படுத்தினால் அது வேஸ்ட்டு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எது பதிலை சொல்லாமல் அதுக்கு சொல்லிட்டோமா இதுக்கு சொல்லிட்டோமா போகிறாங்க. அதனால தான் நம்ம அப்பயே சொன்னோம், நீங்கள் இதையெல்லாம் முன்னாலே சொல்லணும், நாங்கள் வாதத்தை வைப்போம். இப்போ சொல்கிறோன்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு வாதத்தை வைக்க போகிறோம் பாருங்க. இப்போ என்ன சொன்னாங்க, கலாலா அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னாங்க. அவங்களுடைய தப்சீல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், மாற்றப்பட்டதை உறுதியாக இருக்கிறோம்னாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், குறிப்பாக இந்த வாரிசுரிமை சட்டம் தெரிந்த ஆலிம்கள் எல்லாம் இந்த வாரிசுரிமை சட்டத்தில் இவங்க எந்த நிலையில் இருக்காங்கங்கிறது இது மூலம் புரிஞ்சு கொள்வாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த கலாலாவுக்கு அவங்களுடைய விரிவுரை நூலில் என்ன எழுதிட்டாங்க, பிள்ளைகள் இல்லாதவங்க தான், மற்ற சொன்ன விளக்கம்லாம் தேவையில்லை. அது இப்போ தந்தையும் இல்லாதவங்கிறாங்க. அப்போது விரிவுரையில் எழுதுனது தவறு தான் அப்படிங்கிறத இப்போ அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இப்போ அவங்களுடைய கருத்து இப்போ சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த பிரகாரம் குர்ஆன் ஹதீஸ் எப்படி வழங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் கேட்குறேன். ஏன்னா ஒரு சகோதரிக்கு பாதி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுல அந்த கலாலாவுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது, சகோதரி இருக்கிறாங்க, ரெண்டுக்கும் பாதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே மகளுக்கு பாதியும் சகோதரிக்கு பாதியும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த வசனத்தில் எப்படி வருது, குழந்தை இல்லாமல் இருந்தால் சகோதரிக்கு பாதின்னு இருக்கு. இவங்க சொன்ன விளக்க பிரகாரம், இப்போ ஒப்புக்கொண்ட விளக்க பிரகாரம் தான். அப்போ இந்த புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸுக்கு உங்கள் விளக்கம் என்ன? நீங்கள் குழந்தை இல்லாமல் சொன்னீங்களே, இப்போ குழந்தை இருந்தும் சகோதரிக்கு பாதி கிடைக்குது புகாரி சொல்லுதே, இமாமோட விளக்கம் இல்லாமலே குர்ஆன் ஹதீஸையும் புரிய முடியும் சொல்றீங்கல்ல, இப்போ இவங்க விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம். அடுத்து இன்னொரு ஹதீஸையும், ஏன்னா அவங்க சொல்லணும்ல, அவங்க எதெல்லாம் புரியாமல் இருக்கிறாங்கிற பட்டியல் போடணும்ல. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் வஃபாத்தான போது அடக்கம் செய்கிற இடத்துக்கு அனுசரதியாக தான் வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கடந்த இரவு உங்களில் துணைவியரோடு சேராதவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் தான் யாரும் சொல்லலாம், நான் மனைவியோடு சேரலைன்னாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபன்சில் ஃபி கப்ரிஹா, அப்படின்னா நீங்கள் கபரில் இறங்கி உங்களை அடக்கம் செய்யுங்க அப்படின்னாங்க. அவங்க அடக்கம் செஞ்சாங்க, புகாரில் இருக்குது. இது எப்படி நீங்கள் புரியுறீங்க? அதாவது ஒரு மையத்தை அடக்கம் செய்யக்கூடியவர், கபரில் இறங்கி அடக்கம் செய்யக்கூடியவர் கடந்த இரவில் தன் மனைவியோடு சேராமலே இருக்க வேண்டுமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஹதீஸோட விளக்கம் என்ன? அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் தான் நீங்கள் ஹதீஸை குர்ஆன் வசனங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இல்லைண்டாக்கா எந்தெந்த கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா அதெல்லாம் தெரியலை, எதுக்கெல்லாம் பதில் பேருன்னு தெரியுதோ ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பதில் பேரில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி தான் வழங்குவாங்க. இன்னொன்று பாருங்கள், அல் ஹஜ் அஷ்ஹுரு மாலுமாத்துன்னு கேட்டோம். எல்லாமே அல்லாஹ் முன்னாடி என்ன சொன்னாங்க, அல்லாஹ் விளக்காமல் போய்விடுவானா, அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விளக்காமல் போய்விடுவார்களா அப்படிலாம் கேட்டாங்கல்ல. இப்போ நம்ம கேட்டோம், தெரிந்த மாதங்கள் வருதுங்க, அல்லாஹ் விலக்கி இருக்கிறானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விலக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் பதில் இல்லைங்கிறதுனால தெரிந்த மாதங்கள் எல்லாம் சொல்லிட்டான்ல, அந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுல, அதுதான் அப்படின்ட்டாங்க. நான் கேட்குறேன், அப்புறம் ஏன் நீங்கள் உங்களுடைய விரிவுரையில் எழுதுனீங்க, இந்த 3 மாதங்களையும் தெரிவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம் வேண்டும், அதன் மூலம் தான் புரிந்து கொள்ள முடியும் எழுதுனீங்க. யாருக்கா? இந்த அஹ்லுல் குர்ஆன் ஒரு கூட்டம் இருக்குங்க, குர்ஆனே போதும்ண்டு அதுக்கு ஒரு ரத்து எழுதுறாங்களாம். அதுக்காக அல்லாஹ் அறிந்த மாதங்கள் தான் சொல்லியிருக்கிறான், நீங்கள் ஹதீஸை பின்பற்றாவிட்டால் எப்படி புரிவீர்கள் என்று அங்கே கேட்டுவிட்டு ஹதீஸை இல்லாவிட்டாலும் புரிவோம், ஏன் மக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல அப்படிங்கிறீங்க. இது அஹ்லுல் குர்ஆனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இல்லை ஆகுது. அவன் அஹ்லுல் குர்ஆன் சொல்லுவாப்பிள்ளையே, ஹதீஸ் தேவையில்லைங்க, மக்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்களங்க, அதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிடுவாப்பிள்ளையில. நீங்கள் அஹ்லுல் குர்ஆனுக்காக வேண்டி ஹதீஸ் இருந்தால்தான் புரிய முடியும் தத்துவத்தை அவங்ககிட்ட பேசிக்கிட்டு, ஹதீஸெல்லாம் தேவையில்லைங்க, மக்களை வச்சு புரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு சொன்னால், இப்போ முன்னுக்கு பின் முரண்படுவது யார் அப்படிங்கிறத எல்லா மக்களும் புரிந்து கொள்ளட்டும். ஏன்னா நீங்களே எழுதியிருக்கிறீங்க, ஹஜ்ஜுடைய மாதங்களாக இந்த 3 மாதம் சொல்லிவிட்டு ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், இது
என்பதை நபிகள் நாயகத்தின் விளக்கத்தை ஏற்பவர்களால் தான் கூற முடியும். அங்கே அப்படி சொல்லியாச்சு, இங்கே இப்படி சொல்லியாச்சு. இப்போ ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நல்லா பாயிண்ட் ஆகி போச்சு, அது இதெல்லாம் தேவையில்லைண்டு அவங்க எடுத்த பிரகாரம் தான். இப்போ இதில் என்ன ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கு நம்ம கேட்ட கேள்வி இப்போ கரெக்டாகி போச்சு. இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிற விளக்கம் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை அப்படிங்கிற விளக்கம் தெரிஞ்சு போச்சு. இப்போ மற்றவர்கள் விளங்குகிறார்கள், நான் விளங்குகிறேன், அதன் மூலம் தெரிந்து கொண்டேன் என்றால், இமாம்கள் சொன்னார்கள் தெரிந்து கொண்டேன்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம் இருக்குது, என்ன வைக்க இருக்குது? எல்லாம் பிறர் மூலம் தெரிஞ்சது தானே. சரி, அப்படி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த முஞ்சது விஷயமா சொன்னாங்கங்க. முஞ்ச விஷயம் என்ன இருக்குது, இது சமகாலம் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், முன்னால் என்ன சொன்னாங்க, ஒரு நஸ்ரானி எழுதினே தான் இருந்தாலும் கூட இந்த மொழி பிரச்சனை ஏற்றுக்கொள்ளலான்னாங்க. இப்போ இது முஸ்லீம்களே எழுதினான்ட்ட ஒன்று உப்பகால உள்ள எழுதினாங்க. 100 வருஷத்துக்கு முன்னே நஸ்ரானி எழுதினா ஏற்றுக்கொள்ளான்ட்டீங்க. இப்போ இது எழுதினது எல்லாம் அறிஞர் பெருமக்கள் இஸ்லாமியர்கள், இவங்க எழுதினா உப்பதான் எழுதியிருக்காங்கங்கிறீங்க. நபிலாம் சல்லாசலம் காலத்தில் ஒரு வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணது அப்படி முடிவுக்கு வந்துட்டா நீங்கள் எந்த டிசிஷனே ஆதாரம் இருக்க முடியாத. நபிலாம் சல்லாசலம் காலத்தில் யாராவது டிசிஷன் எழுதினாங்களா? எல்லாம் பின்னால் எழுதினவங்க தானே. அப்போ வருடத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம். இது உப்பை எழுதினவங்களா முஸ்லீம்கள் குர்ஆனுடைய வார்த்தை எந்த எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுது என்று புரிந்தவர்கள் அது தகுந்தவாறு எழுதியிருப்பாங்க. அதே போல் ஹதீஸில் என்னென்ன வார்த்தைகள் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அந்த கருத்தில் எழுதியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படி எழுதியவர்கள் அரபிகள், அரபு மொழியை தெரிந்தவர்கள், அவர்களுடைய லாங்குவேஜில் ஒரு வார்த்தை எதுக்கு உபயோகிக்கப்படுங்கிறத அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இத்தகைய நல்லறிஞர்கள் அரபிகள் முஸ்லாமியர்கள் அறிஞர் பெருமக்கள் எழுதினதை அது எப்படி இது எப்படிங்கிறீங்க? 100 வருஷத்துக்கு முன்னால் நஸ்ரானி எழுதுனா அது டிக்ஷனரி தான் ஒப்புக்கொள்ளலாங்கிறீங்க. என்ன எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ அரபிகள் தானே எழுதுனாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு தானே தெரியும். அதே போல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம என்ன ஆரம்பத்தில் சொன்னோமா, தப்பாக சொல்லிட்டு அது மாற்றினோமா, நம்ம சொன்னோமே சிம்பிள் பதில்னு சொன்னோமே. அந்த தயக்கம் உங்களுக்கு இது இருந்துக்கிட்டு இருக்க, எங்களுடைய துணி உங்கள்கிட்ட இல்லையே. நாங்கள் என்ன சொன்னோம், எதுவாக இருந்தாலும் தவறுதலாக வருங்கிறது இயற்கை. நம்ம அப்பவும் சொன்னோம் ஆன்லைன் பிஜே தான் ஆதாரம்னு சொன்னோம். அது கூட நான் எடுத்துக்கிட்டே வந்திருக்கிறேங்க. பாருங்க, அவங்க சொல்றாங்க, சில சொற்களை மனிதன் என்ற முறையில் வாய் தவறி சில சொற்களை தவறாக நான் பயன்படுத்தி இருக்கலாம். முதலில் நான் சரி என்று கருதிய சில விஷயங்களை மறு ஆய்வு செய்யும் போது நான் மாற்றி இருக்கலாம். இது கூட விட்டுறலாம். ஆய்வு செய்கிறது மாற்றுறது சரியா கரெக்டாங்கிற வேற சப்ஜெக்ட். ஆனால் மனிதங்க முறையில் வார்த்தைகள் தவறி வர்றதுங்கிற இயற்கை ஒப்புக்கொண்டாங்கல்ல. அதெல்லாம் கீழே சொல்றாரு, என்ன எங்க தவறாக பேசியிருந்தாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சொன்னாக்கா தப்பு தான், புகார் நடந்த முஸ்லிம்லாம் தப்பு தான், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற இடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா தப்பு தான். ஆனால் சொல்லுவாங்க, பேச்சில் போய்கிட்டே இருக்கும், அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கே தெரியாது. இது இயற்கை, இயற்கைங்கிற அவங்களும் ஒத்துக்கொண்டு தான் இதில் போட்டிருக்காங்க. இப்படி போட்டது தப்பா? அதை தான் நம்ம சொன்னோம். எங்களுடைய பதில் சாதாரண தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறது சொல்றது பாரமாக சொல்லிவிட்டோம். அதே போல் முஸ்லீம் அப்படிங்கிறது ஷுஅபுல் ஈமானுக்கு பாரமாக அந்த வார்த்தையை சொல்லிட்டோம். பயானில் ஒரு 1.5 மணி நேரம் பேசுவோம், 1.25 மணி நேரம் பேசுவோம். நமக்கே தெரியாது இந்த வார்த்தையை சொல்கிறோங்கிறது. சுட்டி காட்டினா அது சரிதாமோ. இது எல்லாருக்கும் உள்ளே தானே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கு கொடுங்கிற நம்ம சொன்னது தான். இது அவங்க சிரிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சேர்த்து தான் சிரிக்கிறான்னு அர்த்தம். என்ன அவன் அது இது ஒரு நாளைக்கு சொன்னது இப்படி சிரிச்சா ஆன்லைன் பிஜேவில் ஒவ்வொரு நாளும் இருக்குது, ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்ததாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ கலா விஷயம் முடிச்சிட்டோம். இப்போ ஈலா விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க, அதில் தான் வந்துருச்சுல தலாக்கு ஆயிரும்னாங்க. தலாக்கு ஆயிரதா இருந்தால் ஏன் அல்லாஹ் தஆலா வயின் அஸமு என்ற வார்த்தையை சொன்னான்? தலாக்கு தான் ஆயிரும்ல. தலா கொடுக்க வேணும் என்று முடிவுக்கு வந்தால், அப்போ முடிவுக்கு வரலை, என்ன சட்டம்னு கேட்டோம். நீங்கள் என்ன அது அல்லாஹ் சொல்லிட்டான் ஆட்டோமேட்டிக்காக இருங்க, அஸமுங்கிற வார்த்தை இருக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்க. முடிவுக்கு வந்தால்தான் என்னன்னு இருக்குது, முடிவுக்கு வரவில்லை என்ன சட்டம்? அஸமுங்கிற வார்த்தைக்கு இல்லம் யாசிமு, அவன் முடிவுக்கு வராவிட்டால் என்ன சட்டம்? இதைத்தான் நாங்கள் கேட்டோம். இருக்கிறது பதில் சொல்லிட்டு போயிட்டுங்க. நாங்கள் இப்படி இல்லை என்றால் என்ன சட்டம்? இந்த வசனத்தையும் புரியணுமா இல்லையான்னு கேட்டோம். இன்னொன்று, எங்கிட்ட முத்தலாக்கு இல்லையே, எல்லாம் ரஜியாத்தான தலாக் தானே அப்படி ஒரு தலாக் சொன்னாங்க. ரஜியாத்தான தலாக் திரும்ப பெற ஒரு தலாக்காக இருந்தாலும் திரும்ப பெற முடியாத இடங்களும் உண்டு. அதை அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு பெண்மணி விடுதலை கேட்குறாங்க, கொள்ளுன்னு சட்டம் இருக்குது, பெண்ணுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறவங்க சொன்னாங்க, தப்பு நிரூபிச்சுட்டா அவங்க நிரூபிக்கல போன வாரத்தில், அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் ஒரு தலாக்கு தான் சொல்லுவார், ஆனாலும் திரும்ப பெற முடியாது. கொள்ளுடைய சட்டம் அது. ஒரு தலாக்கா இருந்தாலும் திரும்பக்கூடிய நிலை இருக்கிறதா இல்லையா? அதில் அவங்க தப்பா அர்த்தம் வச்சிருக்காங்க. தத்லீகத்தண்டு இருக்குது, ஒரே அடியாக. தத்லீகத்தண்டு ஒரே அடியாகவா? மஸ்தரில் அந்த தே வந்தால் ஒரு தடவைன்னு தான் அர்த்தம்.
அப்போ அரபியில் கூட அந்த இலக்கண பிரகாரம் கூட சரியாக அர்த்தம் வைக்கல அந்த இடத்துலையும். இந்த உண்மை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்போ லாக்ஸ்மி ஆதர் பலன்னு சொன்னாங்க. லாங்டா அந்த காலத்து நடைமுறைன்னாங்க. அக்ஸமு பில்லா ஜெயதமானி வந்திருக்குதே ஒழுங்கா அந்த மாதிரி இருக்க தானே செய்யுது. இல்லை லாபம் விட்டுட்டாங்க. உக்ஸிமூண்டு ஒரு ஆள் சொன்னார். இப்போ என்ன சட்டம்? சத்தியம் செய்யணும் இருக்குதா இல்லையா? அப்போ தேவையில்லாமல் லாபம் சொன்னால் லாவுக்கு இந்த ஹதீஸில் வாய் தவறி சொல்கிறது மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதாண்டு ஒரு பேப்பரை காட்டினாங்க. அது சரிதான், வாய் தவறி சொல்கிறதுங்கிறது ஏற்படக்கூடியது தான். திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிறதுங்கிறது ஒரு வகை இருக்குது, அது ஏற்படக்கூடாது. பேச்சில் வராது சொன்னார்ல, அதை மறக்க முடியாது, அது சிரிக்க வேண்டியதும் கிடையாது, அது எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் திட்டமிட்டு என்ன இப்னு அசாக்கிரில் அபூ தாலிப் காஃபிர்னு கடைசியாக வந்து முடியுது, அல்லாஹ் கண்டிச்சிட்டாண்டு. அல்லாஹ் கண்டிச்சிட்டாங்கிறத மட்டும் விட்டுட்டு பாதியை மட்டும் சொன்னார, அது வந்து திட்டமிட்டு மறைச்சதா அல்லது தவறுதலாக வந்ததா? திருமதிக்கு பதில் அபுதாவுது, சஹாபிக்கு பதிலாக ரசூல்லா, திருமதியில் சொன்னார் ஒரு ஹதீஸ் சொன்னார் பார்த்தீங்களா, அது இப்னு அப்பா சொன்னதை நான் ரசூல்லான்னு தப்பாக சொல்லிட்டேன். இந்த மாதிரியா வர்றதா இருந்தால் நம்ம அதை ஒன்று கொஸ்டின் பண்ணலை, அது எல்லாருக்கும் ஏற்படும். ஏன்னா நம்மளுக்கு வரும் அவங்களுக்கு வரும், அது தப்பு இல்லை. ஆனால் வேணும்னு திட்டமிட்டு சொல்வது எங்கே வருது? இப்னு அசாக்கிர் அவ்வளோ கேட்டமா இல்லையா? புகாரியில் பாதி ஹதீஸை மறைச்சிட்டு சொன்னார், அதுக்கு வந்து திட்டமிட்டதா வேணும் தவறுதலாக வந்ததா? அதுக்கு இது ஆதாரம் காட்டக்கூடாது. வேணும்னு நீங்கள் இருட்டடிப்பு செஞ்சதை நாங்கள் பலமுறை நிரூபிச்சிருக்கிறோம். வேண்டுமென்றேன் அந்த கிதாபில் இல்லைண்டிங்க, இருக்கிறத காட்டணும். இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் வேணும்னு செஞ்ச பட்டியல் போடும்போது ஒன்று கூட பதில் சொல்லலை. இதுக்கு மட்டும் கடைசி என்ன பண்ணீங்க? மனிதன் தவறு செய்யக்கூடியதான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டீங்க. அதில் திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சது இருந்தது, தவறுதலாக இருந்ததும் இருந்தது, அனைத்தும் சேர்த்து ஒரு பதில் தான் சொன்னீங்க. திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் செய்ய மாட்டேன், தவறுதலாக நடந்தது மனுஷனுக்கு உள்ளதுன்னு அப்படி பிரித்து நீங்கள் சொல்லலை. எல்லாத்தையும் திட்டமிட்டதுக்கும் சாதாரண தவறு மாதிரி நினைஞ்சிங்க, சித்தரிச்சிட்டு போயிட்டீங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சொன்னதெல்லாம் லிஸ்ட்டை முடிச்சுக்கிறேன், புதுசாக கேட்டது குறித்து வச்சுருக்கிறேன். அடுத்து நான் ஏற்கனவே தொடர் என்னென்னு கேட்டால், ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு மனைவி தாய் தந்தை 2 மகள் இருக்காங்க, இதுக்கு என்ன சட்டான்னு கேட்டிய, அது தெளிவாக இருக்கணும். இதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, அது வேண்டியது இல்லை. அடுத்து என்ன, கனிமத்தெல்லாம் அல்லாவுக்கு அப்படின்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்க. இதெல்லாம் சாதாரண மக்கள் புரிந்து, அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாவுக்குன்னு சொன்னால் மக்களுக்கு உள்ளது, குர்பானி அல்லாவுக்காக கொடுக்குறோம், இறைச்சியை மக்களுக்கு கொடுக்குறோம். இது பெரிய இமாம்கள் வந்து பெரிய ஞானிகள் வந்து விளக்குற விஷயம் கிடையாது. கனிமத்து அல்லாவுக்கு உரியதுனால அது ஏழை பாளைகளுக்கு உரியது, நல்ல பணிகளுக்கு உரியதுன்னு அர்த்தம். இது பெரிய விளக்கம்லாம் தேவை கிடையாது. அல்லாவுக்கு உரியதுன்னு வரக்கூடிய பொருளாதார சம்மந்தப்பட்டதெல்லாம் யாருக்கு உரியது? மக்களுக்கு உரியதுன்னு சொல்கிறோம். இதில் என்ன விளக்கம்? அல்ல நீங்கள் இதில் என்ன செய்யணும்? ஆர்குமெண்ட் பண்ணுறாந்தா இதில் இந்த விளக்கம் தப்பு, இமாம்கள் இந்த மாதிரி அற்புதமாக விளக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அது கரெக்டாக இருக்குது, உங்கள் இது தப்பாக இருக்குன்னு ஒன்றுமே இமாம் இதை சொல்லவே மாட்டேங்கிறாரு. உங்கள் இது என்ன, உங்கள் இது என்னங்கிறாரு. இமாம்கள் இது சரியாக இருக்குது கம்பேர் பண்ணி சொல்லணுமா இல்லையா? அதையும் சேர்த்து இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்து என்னென்னு கேட்டால், அகது வாஹிதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அகது வாஹிதுனா ஒருவன் அர்த்தம் தான் நான் கொடுத்துருக்குறோம், அதான் அர்த்தம். அதில் மாற்றம் தான் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் இமாம்கள் சொன்ன அற்புதமான விளக்கத்தை சொல்லி அதுக்கு மறுப்பு கொடுங்க. அடுத்து 53க்கு என்ன விளக்கம்னு கேட்குறாரு. அத்தையாத்தில் 53ன்னு சொல்லி, இந்த 53 என்று சொல்லக்கூடிய 53 என்பது ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கம்ங்க. அரபுகள்கிட்ட 1லேருந்து 1000 வரைக்கும் விரலில் காட்டுவாங்க. விரலில் ஒரு டைப்பாக வச்சு என்ன செய்வாங்க, 1லேருந்து 1000 வரைக்கும் காட்டுவாங்கன்ட்டு பழங்காலத்து நூல்களில், ஹதீஸ் நூல்களில் இல்லை, பழங்காலத்து நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 53க்கு எப்படி காட்டுவாங்களோ அந்த மாதிரி காட்டினாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த காலத்தினுடைய நடைமுறை போய் தேடி பார்த்தா 53 கண்டுபிடிக்க முடியும். அதை விட எளிமையாக நமக்கு என்ன இருக்குது, 53 என்று சொன்ன அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களே அந்த தொழுகையுடைய முறையை எப்படி அத்தையாத்தில் வைக்கணும் என்பதை அவரே விளக்கி போடுறாரு. 5 எல்லா வரலையும் மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அதை அவன் விளங்கிக்கிறோம். 53ங்கிற ஒரு இடத்துல புரியலை, 53 அழகாக செயல் மூலம் காட்டிவிட்டார், புரியுது, முடிஞ்சு போச்சு கதை. நீங்கள் 53க்கு உங்கள் இமாம்கள் சொன்ன விளக்கம் எதாவது இருந்தால் அதை கொடுத்து, எங்கள் இமாம்கள் அற்புதம் விளக்கம் சொல்லிட்டாங்க, ஒரு 53 மாதிரி வைப்பார்களுங்கிறாரு. அந்த காலத்து நடப்பு நமக்கு விளங்கலை. அதே சகாபி இப்படி தான் வைப்பாங்கன்னு காட்டிடுறாரு. ஓ இது தான் சொல்கிறாரு போல இருக்குது, முடிஞ்சு வச்சு கதை. நீங்கள் வேறு விதமாக சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், ஹதீஸ் துணையோடு 53க்கு என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்கணும். அல்ல இமாம்களுடைய விளக்கத்தை சொல்லுங்கள், அது எப்படி எவ்வளோ ஹதீஸுக்கு ஆதரவாக இருக்குங்கிறத நம்ம என்ன செய்வோம், நிரூபிப்போம். அதே அந்த ஹதீஸ் வந்து இப்னு, அதாவது 913 முஸ்லீமில் இருக்கிறது. அந்த இப்னு உமர் வந்து 53 சொல்ல, அதே இப்னு உமர் வந்து அடுத்த ஹதீஸ்லேயே 53ங்கிற 912 நம்பர் முன்ன பின்ன இருக்குது, அதை போட்டு பிரச்சனை ஆக்கிற வேணாம், நீங்கள் எந்த எடிஷன் வச்சுக்க தெரியலை. அடுத்த ஹதீஸ் ஒரு ஹதீஸில் 53ங்கிறாரு, அதுக்கு அடுத்த ஹதீஸ் அதே நூல்லையே அதே இப்னு உமர் சொல்கிறாரு, விரல மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அது 53 வழங்கிக்கிட்டோம். நாங்கள் இப்படி தான் வழங்குறோம், நீ வேறு மாதிரி வழங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கள், ஹதீஸை வச்சு தான் வழங்குறோம். அதுக்கு அடுத்தது அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒல் ஃபஜ்ர் வலையாலி நஷரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு நல்லா சொல்கிறோம். 10 இரவுனா என்னென்னு கேட்குறீங்க, குரானில் அல்லாஹ் வந்து பல விஷயங்களை சத்தியம் செய்கிறான். அந்த சத்தியம் செய்கிற பல விஷயங்கள் வந்து நம்ம அமல் செய்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. சந்திரன் விழும் இடங்களில் சத்தியம், மவாக்கின் நுஜூமுங்கிற அப்படின்னா என்ன,
நமக்கு விளங்காது. சில விஷயங்கள் காலப்போக்கில் விஞ்ஞான காலத்தில் நமக்கு விளங்கணும். அமல் செய்கிற ஒரு விஷயம் இல்லை, அவன் 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவ்வளோதான் அதிலிருந்து விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சு 10 இரவு நோன்பு வைங்கன்றதை நம்ம விளங்கணும். அந்த எந்த ஒரு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவன் ஒரு 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவன் பகலில் சத்தியம் செய்திருக்கிறான், இரவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், ஒல் அசரி காலத்தின் மீது சத்தியமாக நீங்கள் எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்க. அது கூட அசர் தொழுகை மீது சத்தியமாக சில ஆளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதான் சத்தியம் செய்கிறான், அதுவும் ஒரு விளக்கத்தில் சேர்த்துக்கிறங்க லிஸ்ட்டில். அப்போ சத்தியம் செய்தல்ங்கிறது தான் அங்கே மேட்டரே தவிர அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்பேன், இந்த சத்தியம் செய்கிறதுக்கெல்லாம் உங்கள் இமாம்கள்ட்ட நீங்கள் விளக்கம் தரணும். நான் இப்படி தானே சொல்கிறேன், தெரிஞ்சதை ஒத்துக்கிறோம், தெரியலையா சத்தியம் செஞ்சுருக்கான்ருவோம். நீங்கள் எதெல்லாம் சத்தியம் செஞ்சுருக்கிறாங்கன்னு உங்கள் தத்துவம் சொன்னாங்களோ அந்த தத்துவத்துக்கெல்லாம் என்ன செய்யணும், ஆதாரங்களை கொண்டாந்து அள்ளி போட்டு நீ நிரூபிக்கணும். இமாம்கள்லாம் பற்றியெல்லாம் இவங்களுக்கு தெரியலன்ட்டாங்க, இமாம்கள் சொல்வதை பாருங்கன்றுங்க. அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் நான் கேள்வி கேட்போம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். கேள்வியாக கேட்டிருக்கக்கூடாது, வழக்கமாக அப்படி தான் செய்கிறீங்க, பதிலும் சொல்லணும், உங்கள் ஆதத்தையும் வைக்கணும், மறுப்பையும் சொல்லணும். அது ஒல் ஃபஜ்ருக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தந்தையின் மீது சத்தியமாக சொன்னாங்க, அதுக்கு என்ன உங்கள் விளக்கம்னு கேட்குறீங்க. எல்லாம் கொஸ்டின் தான், இதெல்லாம் எளிய மார்க்கத்தில் கேட்குற கேள்வி தான். அப்போ தந்தையின் மீது சத்தியமாக அபிகேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உண்மை. அதே நேரத்தில் அவரே சொன்னார் தந்தையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, தடுத்தார்கள்னு உண்மை. நாங்கள் தேடி பார்க்குறோம், ஆரம்ப காலத்தில் சத்தியம் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் லிபரலாக விட்டுருந்தாங்க. யூதர்களே வந்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்படி என்ன இணை கற்பிக்கிறோன்னு கேட்டோன்னே, காபாவின் மீது சத்தியமாகலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இனிமேல் அப்படி செய்யாதீங்கன்னு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ துவக்க காலத்தில் வந்து சத்தியம் செய்கிற காபாண்டால அல்லாவை தான் குறிக்கும், அல்லாவுடைய ஆலயம் தான். அதை செய்யும் பொழுது அல்லாவுடைய ரப்புன்னு நினச்சி தான் செய்வார்கள்னு இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, வேணாம் இனிமேல் காபாவின் சத்தியமாக சொல்லாதீங்கன்ட்டாங்க. அதனால் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மாதிரி சத்தியம் செய்யக்கூடிய முறை இருந்திருக்கிறது. யூதர்களே வந்து நீங்களும் இணை கற்பிக்கிறீர்களே என்று கேட்குற அளவுக்கு, இன்னக்கும் துனத்திதூன ஓ துஷ்ரிக்கூன, நீங்களும் இணை கற்பிக்கிறீர்கள் என்று கேட்குற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, நிலைமை இருந்திருக்கு, மாற்றி விட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் தந்தையை கொண்டு லா தகலிஃபி பி ஆபாயிக்கும், உங்கள் தந்தைமார்களை கொண்டு சத்தியம் செய்ய தடுத்தாங்கல்ல, அது பிந்தினது என்றும் அவங்க செஞ்சது முந்தினது நாங்கள் விளங்கி கொள்கிறோம், எங்களுக்கு குழப்பம் கிடையாது. உங்கள் இமாம்கள் இதோட அற்புதமான விளக்கம் சொல்லி தான் என்ன செய்யுங்க, அதை எடுத்து போட்டு அது இதை விட எப்படி சிறந்ததாக இருக்குங்கன்னு என்ன செய்யணும், நீங்கள் நிறுவி காட்ட வேண்டும். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அடுத்தது தான் வந்து சாலிம் விஷயம். மூடலாக சொல்லிகிட்டே போனாங்க, விஷயத்துக்கு வந்துட்டாங்க, அது விளக்கலை. இப்போ ஆர்குமெண்ட் பண்ணி என்ன செய்யலை, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சாலிம் விஷயமாக அது பால் கறந்து கொடுக்கணுங்கிறாங்களா, கொடுத்தா தாய் பிள்ளை உறவு ஏற்படுங்கிறாங்களா, இல்லை வாய் வச்சு தான் குடிக்கணுங்கிறாங்களா, இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்கிறாங்களா, அல்லது அந்த காலத்தில் மட்டும் உள்ளதுங்கிறாங்க. அது கொண்டு அவங்களுடைய என்ன சொல்ல வர்றார்கள் அப்படிங்கிறது அவங்க என்ன செய்யணும், அது நிறுவனம். அது மாதிரி உம்முஹராம் பேன் பார்த்த விஷயம் வந்து அப்படி செய்யலாமா, ஒரு அந்நிய பண்ணிட்டு போய் எனக்கு தலையில் பேன் பார்த்து விடுன்னு சொல்லி அப்படி கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அப்படி கேட்டிருந்தால் அது அவங்களுடைய கண்ணியத்துக்கு தகுதியான செய்தியாக இருக்குமான்னு கேட்டோம். அதை ஆர்குமெண்ட் பண்ணாமல் அந்த ஹதீஸில் அப்படி இருக்குது, நம்பர் இப்படி இருக்குன்னு எதான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஆர்குமெண்ட் என்ன, அது அவர்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை. அதே மாதிரி அசர் தொழவில்லை என்றால் எல்லா அமலும் அழிந்து விடும்னு ஒரு ஹதீஸை காட்டினாங்க. அது நாங்கள் எங்கள் நிலைப்பாடு அவங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. குர்ஆனோடு மோதக்கூடிய வகையில் ஒரு ஹதீஸ் அமைந்திருக்குமே, ஆனால் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு அசரை விட்டதுக்காக வேண்டி எல்லா அமலும் அழியும் என்பது வந்து பேசிக்காக அது வாதம் பண்ணலாம், என்னென்ன பேசிக்கலாம் அது உடைக்குது, அது தப்பு, அது சரியில்லை அந்த ஹதீஸ். அதாவது ஷிர்க்குனால அழியும்னு இருக்கிறது. இந்த ஒரு அமல் செய்யாதனால எல்லாத்தையும் அழித்திரும் என்பது வந்து பல அடிப்படைகளை மறுக்கிறதுனால நாங்கள் அது ஆதாரப்பூர்வமான சனது சரியாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் நிலைப்பாடை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் பல தடவை. எப்படி இந்த சாலிம் விஷயத்தில், ஹராம் விஷயத்தில், இந்த பால்குடி பேன் பாக்கர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நாங்கள் வச்சுருக்குறோம். அதுக்கு பதில் அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தாங்க, அது வந்து இப்போ நம்ம முத்தம் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. முத்தம் கொடுக்கலாமாங்கிற கேள்வி அங்கே வரவே இல்லை. ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், வந்து எனக்கு உரிய தண்டனையை கொடுங்கங்கிறார். அவ்வளோ பயங்கரமான குற்றமாக நினைத்து கொண்டு எனக்கு தண்டனையை கொடுங்கங்கிறார். அப்போ என்ன செய்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்பா நீ சொல்கிற, மறைச்சிட வேண்டியான, அல்லாஹ் மறைச்சிவிட்டு அதையும் வந்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா நீ செஞ்சு இவ்வளோ திரும்பி வந்துட்ட, உன்னுடைய நன்மைகள் தீமை அழிச்சிடும், நீ நல்ல காரியம் செஞ்சுக்க அழிச்சிடும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருவன் வந்து தவறு செஞ்சு உணர்ந்து அதுக்கு என்ன தண்டனைலாம் தயாராக இருக்குன்னு வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு தௌபா இல்லைன்னு சொல்ல போகிறோமா, மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய வேண்டியதான், ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு அழிஞ்சிருங்கிறோம். இது இங்கே ஃபிக்குகளை சொல்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், நோம்பு முடியாது அது முடியாதுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இருக்கிற ஹதீஸில் இருக்கிற ஏற்றுக்குருவோம், அதில் மறுக்க மாட்டோம். நீங்கள் மறுத்தீங்கன்னா என்ன செய்யுங்க, அதுக்குரிய பதிலை சொல்லுங்கள், அதுக்குரிய விளக்கத்தை மாற்று விளக்கம் தான் அதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து என்ன, ஒல்லையில் இது அசாச, திரும்பி செல்கிற இரவின் மீது சத்தியமாக. அசாசங்கிறதுக்கு வந்து முந்தி செல்றதுங்கிற அர்த்தம் இருக்குது, பிந்தி செல்றதுங்கிற அர்த்தம் இருக்கிறது. முதல்ல ஒரு பகலை சொல்லிட்டதுனால அதுக்கடுத்து இரவு வர்றதுனால என்ன செய்கிறோம், பிந்தி செல்வதுங்கிற அர்த்தத்தை கொடுத்துருக்குறோம். இது டிக்ஷனரியில் உள்ளது, டிக்ஷனரியில் இல்லை. இமாம்கள் டிக்ஷனரி இல்லாமல் அற்புதமான விளக்கம் தந்திருக்காங்கன்னா அந்த விளக்கத்தை சொல்லுங்கள். அகராதியிலேருந்து ஒரு மொழிபெயர்த்து அந்த நடைமுறையிலேருந்து ஒரு அர்த்தத்தை செய்யும் பொழுது இதுக்கு இமாம்களை கொண்டு தான் விளக்கணுங்கிற மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க. அதுக்கு எடுத்தாச்சு.
அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுன், உங்களுடைய வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அது எங்கேருந்து எடுத்தீங்கிறாங்க. இலாஹுக்கு அதான் அர்த்தம், அதுலேருந்து எடுத்தோம், அதில் என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்களோ சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு கதை வழங்குதா. நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த அர்த்தம் கிடையாது, இது இமாம் தான் சொன்னார், இமாம்டு இல்லாட்டி இந்த அர்த்தம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, அதனுடைய சான்றுகளை எல்லாம் எடுத்து நீங்கள் வைங்க. அடுத்து என்ன வைக்கிறீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை ஒன்று சொல்கிறீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னஞ்சாங்க, அன்பானவர்களே, இந்த 2 நாளுடைய விவாதத்தினுடைய முடிவை அவங்கள அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் புரிவதற்கு இமாம்களுடைய உதவி தேவை அப்படிங்கிறத அவங்களுடைய வாய் மூலமாகவே இங்கே வாக்குமூலம் அளிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, 53 எப்படி நீங்கள் புரிஞ்சுங்க அப்படின்னு ஹதீஸில் அந்த வார்த்தையை சொன்னோம். இப்போ என்ன சொன்னாங்க, அதை வந்து ஒரு சஹாபியை விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. சஹாபி யார், நம்ம வந்து இமாம்னு சொல்கிறோம். இப்போ குர்ஆனும் ஹதீஸுங்களுக்கு போதும், இமாம்களுடைய விளக்கம் தேவையில்லை அப்படின்னாங்க. இப்போ சஹாபியுடைய விளக்கம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அப்போ இமாம்களுடைய விளக்கம் இருந்தால்தான் இந்த ஹதீஸை புரிய முடியுங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் ஒரு சுட்டி காட்டினா நல்லாயிருக்கும். ஒப்பந்தத்திலங்க இல்லை, ஒப்பந்தத்தை அவங்க எப்படியெல்லாம் மீறாங்கங்கிறத பதிவு செய்யணும். ஒவ்வொரு தரப்பிலும் தலா 150 நபர்கள் வீதம் 300 நபர்கள் மாத்திரம் பார்வையாளர்களாக அனுமதிக்கப்படுவார்கள் இருக்குது. இப்போ 150 பேர் இருக்கணும், ஆனால் அங்கே 150 பேரோட அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம ஒப்பந்தம் போட்டதில் இப்போ அர்த்தம் இருக்காது. 150 பேருக்கு மேலே இருந்தால் ஒப்பந்தத்துக்கு அவர்கள் மீறல் செய்கிறார்கள் என்று தான் ஆகும். அதனால் 150 பேரை விட அவங்க கண்காணிப்பாளர் இருக்கக்கூடியவங்க 150க்கு மேலே உள்ளவங்க வெளியே அனுப்பினா நல்லது. இல்லாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒப்பந்தம் போட்டதில் அர்த்தம் இருக்காது. அடுத்ததாக இப்போ நம்முடைய வாதத்திலங்க ஒன்று சொல்லிக்கிட்டே வர்றோம். குர்ஆனை லேசாக புரியுங்கிறீங்க, அவங்களுக்கு புரியாது எனக்கு புரியும் அப்படின்னீங்க. உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இந்த வராச சம்பந்தமாக 3 ஆயத்து இருக்குங்க, ரொம்ப லேசுங்கிறீங்க, அதை வாசித்து காமிங்க, அப்படி இருக்கிற மாதிரி லேசாக புரிஞ்சுக்கிறட்டும் மக்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்கள் கேட்கவே இல்லை, இது வரைக்கும் செய்யவே இல்லை. அடுத்ததாக இந்த பேன் பார்க்கிற விஷயமா சொன்னீங்க. நான் இது என்ன உங்கள் சட்டம் சொல்லவே இல்லையே நீங்கள். நான் உங்களுக்கு அதே ஹதீஸில் கேள்வி வச்சுருக்கேன், நீங்கள் தான் இன்னும் பதில் சொல்லலை. நான் கேட்டேன், நீங்கள் பேன் பார்த்தங்கிற அந்த ஹதீஸிலையும் தூங்கினார்கள் கனவு கண்டான்னு இருக்குது, நீங்கள் ஆதாரம் எடுத்து வச்சிங்கல்ல, பேன் பார்த்தல வார்த்தை தானே இல்லை, அதுலேயும் தூங்கினார்கள் கனவு கண்டார்கள் இருக்குது. இப்போ ரெண்டும் வெவ்வேறையா ஒன்றா அப்படின்னா உங்கள்கிட்ட கேள்வி வச்சிருக்கேன், நீங்கள் பதில் சொல்லாமல் நான் பதில் சொல்லுங்கிறீங்க. அதனால் ரெண்டும் ஒன்று தாண்டா, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா 2 தடவை நடந்துச்சு நீங்கள் சொல்லணும். வந்தாங்க தான், தூங்கினா தான், கனவு கண்டாங்க தான், சிரிச்சாங்க தான், பதில் சொன்னாங்க, இப்படி 2 தடவை நடந்துச்சு நீங்கள் சொல்லணும். கேள்வி தான் வச்சிருக்கிறேன்ல, மேட்ரு ஒன்று, வார்த்தைகள் இதில் இருக்குது அதில் இல்லை, நிகழ்வு ஒன்றா இல்லையா, தூங்கினாங்கன்னு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அடுத்ததாக பாருங்க, இந்த லயாலின் அஷரின் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்ட்டு. 10 இரவு அமல் அல்ல இது அப்படின்னா, அப்போ இல்லை என்ன வழங்குது, 10 இரவுகள். அப்போ அல்லாஹ் அர்த்தமில்லாமல் சொல்லிட்டானா? 10 இரவுன்னு சொன்னால் ஏதாவது காரணத்தின் அடிப்படையில் தானே அல்லாஹ் தாலா சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் 10 இரவுன்னு சொல்லியும் கூட அது எந்த இரவுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு தெரியலைங்கிறதுனால அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததாக அபீக்க அப்படிங்கிற இடத்துல உன் தந்தையின் மீது சத்தியமாகன்னு இருக்குதுங்க. அந்த இதுக்கு ஆரம்ப காலத்தில் அப்படி அனுமதிச்சாங்க, பின்னால் மாற்றிக்கிட்டாங்கங்கிறீங்க. நான் கேட்குறேன், அல்லாதுக்கு மேலே சத்தியம் செஞ்சாக்கா அது ஷிருக்கு அப்படிங்கிறீங்களே, ஒரு ஷிருக்கான காரியத்தை ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஷிருக்கு செஞ்சுக்கிறீங்க, பின்னால் வேணாம் அப்படின்பாங்களா? ஒரு நபி வந்தது ஷிருக்கை ஒழிப்பதற்குத்தான் என்கின்ற போது அந்த ஷிருக்கை சில காலத்திற்கு நீங்கள் எப்படி நியாயப்படுத்தலாம்? உங்களுக்கு பதில் இல்லைங்கிறதுனால சில காலம் அனுமதித்தார்கள். சாத நடைமுறையாக இருந்தால் பரவாயில்லை. உங்களுக்கு பதில் இல்லை என்றால் ஒரு நபி ஷிருக்கை ஒரு காலம் அனுமதித்தார்கள் அப்படிங்கிறீங்களா? ஒரு நபி அப்படி செய்வாங்களா? ஒரு நொடி பொழுது ஒரு ஷிருக்கை அனுமதிப்பாங்களா ஒரு நபி? அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொன்னாங்க,
வளையாளி ஆச்சரியன் அப்படின்னு சொன்னோம். 10 இரவுகளின் மீது சத்தியமான் இருக்க. என்ன 10 இரவு? அல்ல அர்த்தம் இல்லாம 10 இரவுன்னு சொன்னானா? என்ன விளங்கி இருக்கிறீங்க? குர்ஆன்ல அது விளக்கம் இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு குர்ஆன்லயும் விளக்கம் இல்லை, ஹதீஸிலையும் விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப 10 இரவுன்னு சொன்னது அர்த்தமற்றதா? வணக்கம் இல்லைங்கிற அடுத்த சப்ஜெக்ட். அல்லாஹ்வுடைய வேதத்தை புரிய முடிகிறதா இல்லையா? இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம புரியணுமா இல்லையா? வணக்கம் சம்பந்தப்பட்டதா வணக்கம் சம்பந்தப்படாததா என்பதெல்லாம் இங்க மேட்டர். இப்போ கடைசியில் என்ன வந்தாச்சு? சலாத்துல் அஸ்ர். அது இப்போ இந்த பட்டியல் ஒன்று சேர்த்தாச்சு. என்ன? குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் சரியான அதீதா இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அந்த பட்டியலில் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கு, சலாத்துல் அஸ்ர். இன்னும் என்னென்னமோலாம் சேரப்போதோ அப்படின்னு தெரியல நமக்கு. அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இதைத்தான் ஒரு ஆயுதமாக யாரும் எடுக்க வேணாங்கிறோம். இப்போ இவங்க இது வரைக்கும் ஒரு பட்டியல் வச்சுருந்தாங்க, இந்த பட்டியலில் இன்றைக்கி இது சேர்க்குறாங்க. இதே அளவுகோல இன்னொரு ஆள் எடுக்கிறாரு. நானும் குர்ஆன் முரணாக இருந்தால் எடுக்க மாட்டோம் முடிவுக்கு வர்றாரு. அவர் சில ஹதீஸ்களை பட்டியல் போறாரு. இப்படியே ஆளுக்கு ஆளு செய்தால் எந்த ஹதீது மிஞ்சும்? இதுதான் எங்கள் கேள்வி. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? நம்ம ஏன் இப்படி வரணும்? புரிகிற மாதிரி புரிவோமே. நல்ல முறையில் புரிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? விளக்கம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எதுவுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சால் கூட பரவாயில்லைங்களாம். நல்ல முறையில் அழகான முறையில் அர்த்தம் வைக்க இடம்பாடு இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம ஏன் செய்யணும்? அப்படி அர்த்தம் வச்சிருக்கிறாங்கல்ல, நல்ல முறையில் எத்தனையோ பேர் அர்த்தம் வச்சிருக்கிறாங்கல்ல. இவங்க கேட்டாங்க எப்படி அது கொடுக்கறது? அது என்ன வேறு முறையில் கொடுத்தாலும் சட்டம் வருமா? வரும். இதை எல்லா ஃபிக்குக்கு தான் இருக்கிறாங்க, பல பேரும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த பால் கொடுக்குற அந்த தாய் பல வகையில் கொடுக்கலாம். அந்த குழந்தையும் அருந்துவது பல வகையாக இருக்கலாம். அகான ஷுருபன் அவு உஜூரன் அவு சுஹூத்தன் 3 வகை இருக்கலாம். ஃபிக்கு சொன்னாங்க, கிதாபில் இது எழுதுறாங்க. தானாகவும் குடிக்கலாம், அல்லது தொண்டைக்குழியில் ஊட்டியுடன் செய்யலாம், அல்லது வேறு வகை சுஹூத்தன்கிற சொன்னால் இப்போ கேட்குறது வேணால் கிண்டலாக தெரியலாம், ஆனால் மருத்துவ முறையில் தெரியலாம் சான்ஸ் சரசமாக நீங்கள் டாக்டரை பார்க்கலாம். மூக்கு வழியாக ஒரு உணவு செலுத்த திரவம் ஒரு குழந்தை வாய் வழியாக செல்ல முடியாது, மூக்கு வழியை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய பாலை மூக்கு வழியிலே செலுத்தினாலும் இந்த சட்டம் வரும். காரணம் என்ன? இந்த பால் போய் இரத்தத்தில் கலந்து அந்த குழந்தை வளருவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதா நோக்கம். எப்படி சென்றாலும் இந்த வாய்ப்பு உருவாகி விடுகிறது, இந்த நோக்கம் அடைந்து விடுகிறது அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஹதீஸில் இந்த 3 வகையாக இருக்குதுல்ல, அவங்க பெரியவங்களாம் இருக்கிறாங்கல்ல, இந்த 3 வகையில் அவருக்கு எது பொருந்துமோ அந்த அர்த்தத்தை வச்சுருவோமாங்க. இதில் என்ன சிக்கல் இருக்குது? நம்ம இதை ஆபாசமாக கருதணும். இப்படி ஒரு சட்டம் எல்லாம் ஏற்றிருக்காங்கல்ல. இது இமாம் சொல் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான அதிகாரத்தை இதிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் தான் தெரிந்துதான் நான் சொல்லுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி இருக்கிறது. இதை நம்ம மட்டுமல்ல, மாலிக் இமாம், ஷாஃபி இமாம், இப்னு தைமியா உள்பட, இப்னு ஹஸ்ம் உள்பட, இப்னு ஹஸ்ம் எல்லாம் மாற்று அணியினர் மதிக்கிற இமாம் தான், அவங்களாம் பெரிய இமாம்டு, அவரெல்லாம் கூட இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டு சட்டம் ஏற்றிருக்கிறார். இந்த ஹதீஸ் இல்லை அப்படின்னு சொல்ல கிடையாது. அப்படிங்கிற பதிவு செய்கிறேன். நம்ம ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், ஹதீஸை நம்ம பாதுகாத்து ஆகணும். ஹதீஸே தேவையில்லை என்று ஒரு கூட்டம் சொல்லி கொண்டிருக்கின்ற போது இப்படி ஒரு வாசலை திறந்து விட்டால் நீங்கள் வேண்டாம் சொல்லலாம், விரல் விட்டு ஹதீஸ் நீங்கள் சொல்லலாம். இன்னொரு ஆள் சொல்லுவார் நானும் விரல் விட்டு ஹதீஸுண்டு. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆலிமும் இப்படி உருவாகினான்னு வைங்க, எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்க. இப்போ உலக அளவுக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ ஹதீஸே தேவையில்லைங்கிற ஒரு கூட்டத்தினுடைய கருத்து நியாயமாகப்பட்டு விடும். அதனால தான் நம்ம சொல்லி காட்டுறோம், இந்த ஒரு வாசல் போவேணாம். அறவே வாய்ப்பு இல்லை என்றால் பரவாயில்லை, வாய்ப்பு இருக்கிறது. எப்படி? அதே போல் இலாகு வணக்கத்துக்கு இரண்டு அர்த்தம் வச்சாங்க. நம்ம கேட்டோம், இந்த அர்த்தத்தைங்கிறது பெற்றீர்கள், இமாம்களுடைய குற்றின்மால் தான் பெற்றீர்கள், இல்லை ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை நானாவே தெரிந்தீங்க என்றால் குர்ஆனிலிருந்து தெரிந்தீர்களா அல்லது ஹதீஸிலிருந்து தெரிஞ்சீங்களா அப்படின்னு தான் நம்ம கேள்வி வச்சோம். அதே போல் வலில்லாஹி அல்லாவுக்குரியது கனிமத்து பொருள்னு சொன்னால் ஏழை எளிவருங்கிறீங்க. அதில் தான் வல் மசாக்கின்னு வந்துருச்சுல்ல, ஏழை எளிவர்கள். அப்புறம் அல்லாவுக்குன்னு சொல்லணும். மற்ற ஒரு ஏழைன்னு வருது, பயணிகள்னு வருது, வலிதுல் குர்பான்னு வருது, உறவினர்கள் வருது, ரசூல்னு வருது. எல்லாமே அல்லாஹ் சார்ந்தவங்க தானே. அல்லாஹ் விட்டு விலகினவங்க யார் இருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்ல லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு வானம் பூமியில் உள்ள. அப்போ கனிமத்து பொருள் அல்லாஹ்வுக்கு எப்படி போய் கொடுக்கறது? ஏழை எழுபது வார்த்தை அங்கே இருக்குது, ஒரு மசாக்கின்னு இருக்குது. அப்புறம் ஏழை எழுபது சம்மந்தப்பட்டு சொல்லணும். அப்போ அல்லாஹ்வுக்குன்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம எப்படித்தான் புரிவது? விளக்கம் இல்லையா? குர்ஆனில் எந்த விளக்கம் சொல்லுங்க. ஆக இந்த யூசுப் நபி சம்பந்தமாக தாய் வழி சகோதரர்கள் 2 பேர் மட்டும், மற்றவங்க வேறு சகோதரர் எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒரு கேள்வியை வச்சாங்க. அது நம்ம தமிழாக்கத்தில் பார்த்துட்டு தான் கேட்குறாங்க. அதில் உள்ளதை படித்தாலே போதும். யூசுப் நபியின் அனைத்து அதில் உள்ளது தான் படிக்கிறேன். யூசுப் நபியின் அனைத்து புதல்வர்களும் யூசுப் நபிக்கு சகோதரர்களாக இருந்தும்
ஒருவர் மட்டும் யூசுஃபின் சகோதரர் என்று இவ்வசனங்களில், அதாவது 12, 7, 8, 59, 76, 77 தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். யூசுஃபும் அவருடைய ஒரு சகோதரரும் யாக்கூப் நபியின் 2ஆம் தாரத்து பிள்ளைகளாகவும் மற்ற சகோதரர்கள் மூத்த தாரத்து பிள்ளைகளாகவும் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் யூசுப் நபி அவர்கள் எனது சகோதரர் என்று ஒருவரை மட்டும் பிரித்து பேசுகிறார். அதுபோலவே மற்ற சகோதரர்களும் யூசுஃபும் அவரது சகோதரரும் நம்மை விட நம் தந்தைக்கு மிக விருப்பமானவர்கள் என்று அவ்விருவரையும் பிரித்து பேசுகின்றனர். இதிலிருந்து விளங்குதுங்கிறோம். இதிலிருந்து விளங்கலையா அது மறுங்க, காரணத்தோடு எழுதியிருக்கிறோம். காரணத்தோடு எழுதுன ஒரு துண்டை மட்டும் பிடிச்சி என்ன செய்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. அதே மாதிரி நான் அந்த இவர் துரோகம் செய்யவில்லைன்னு சொல்லுவார். யூசுப் நபி தான் அதை சொன்னதாக என்ன செய்கிறாங்க, அதை நம்ம விளக்கம் சொல்கிறோம். 12:51 அஜீஸின் மனைவியுடைய கூற்று என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதாவது நான் என் கணவருக்கு துரோகம் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் சொன்னா அதில் வருது. அந்த தாலிக்க இன்னி லம் அஹுனுஹு பில் கைபி, மறைவாக இருக்கும் பொழுது நான் அவருக்கு துரோகம் செய்யவில்லை அப்படின்னு ஒரு வாசகம் வருது. இது யூசுப் நபி சொன்னாங்களா அந்த பொம்பளை சொன்னிச்சா அப்படிங்கிறது பஞ்சாயத்து விவகாரம், கருத்து வேறுபாடு. அப்போ யூசுப் நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹுக்கு எந்த விதமான துரோகமும் அவங்க செய்யவே இல்லை. ஆனால் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் துரோகம் செஞ்சு இருக்குது. என்ன துரோகம் செஞ்சிருக்கு, புருஷன் இருக்கும்போதே இவரை மேலே ஆசைப்பட்டிருக்க துரோகம். யூசுப் நபி துரோகம் செய்யலை. யார் துரோகம் செய்யாமல் இருந்தாரோ அதுதான் அவர் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு காரணத்தோடு எழுதியிருக்கிறோம். இதில் என்ன தப்புங்கிற என்ன செய்யணும், நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்து வைக்கணும், மேலோட்டமாக கேட்டு போயிடக்கூடாது. அடுத்து என்ன செய்கிறீங்க, சஹி லைஃபுங்கிறதுக்கு இமாமுடைய விளக்கத்தானே பார்க்குறீங்க. ஹதீஸை விளங்குறதுக்கு இமாமுடைய விளக்கம் தேவையானது தான் தலைப்பு. அது ஹதீஸா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாறு தான் தேவை. வரலாறுல உள்ள விஷயம் தான். ஹதீஸா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதுக்கு அர்த்தம் என்ன பொருள் என்னங்கிறது கிடையாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி அந்த சத்தியம் செய்கிற விஷயத்தை பட்டியல் போட்டாங்க. அது பல பொருள்கள் எல்லாம் சத்தியம் செய்கிறானேண்டு அந்த 10 இரவுகள் மீது சத்தியம் மாதிரி புழுதியை கிளப்பி விடக்கூடியவை, இப்படி பல விஷயங்கள்லாம் நினைஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க. இந்த சத்தியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லுகிறோம். அல்லாஹ் சொன்னது புரியும்னா எங்கே புரியுதுன்னு கேட்குறாரு. சொன்னது தான் புரியும், சொல்லாது புரியாது. 10 இரவுகள் மீது சத்தியமாகண்டா 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான்னு புரியுதுல, அதான் சொன்னது. எந்த இரவுங்கிற சொல்லாது, சொல்லாது எப்படி புரியும், சொன்னது தான் புரியுங்கிறோம். அல்லாஹ் சொன்னது புரியுதா இல்லையா, இதன் மீது சத்தியம் செய்கிறேன், ஓ இதன் மீது சத்தியம் செய்கிறான் அல்லாஹ், புரியுதா இல்லையா, அவ்வளோதான் புரியும். சொல்லாது புரியுதா நீங்கள் கேட்குறீங்க. சொல்லாது நீங்கள் எப்படி புரிஞ்சுங்க எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாத உங்களுடைய இமாம்கள் எந்த வகையின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதில் ஒரு குழப்பமும் கிடையாது. இது இவ்வளோ விஷயமாயிடுச்சா. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் வாரிசுரிமை சட்டமான வசனங்களையெல்லாம் படித்து காட்டி உங்கள் சட்டத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. வாரிசுரிமை சட்டத்துக்குரிய அந்த ஹதீஸுகளை அந்த அர்த்தங்களை எல்லாம் இதில் கொடுத்துருக்கனா இல்லையா. நீங்கள் சொன்ன 3 வசனம் இதில் இருக்குதுல்ல, தமிழாக்கம் பண்ணி இருக்கிறேன்ல, மறையம் பூசை பண்ண சொல்கிறீங்க. அதில் பண்ணினதை வச்சுக்கிட்டு உங்கள் வாதத்தை எடுத்து வைக்க வேண்டியதானே. நான் சொன்னதுக்கு நீங்கள் அர்த்தமே பண்ணலையே. தலாக்கு 9 தவிர 10 தவிர 8 தவிர 7 தவிரன்னு சொன்னேன். அதுக்கு அர்த்தமே செய்யலை. தமிழாக்கம் வரலையே துருள் முக்தார்லாம், அது அர்த்தம் செய்யுங்கன்னு கேட்டேன். கடைசியம் போன அமர்வில் ஒரு பேப்பரை கொடுத்து அர்த்தம் செய்ய சொல்லி கேட்டேன். அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த முறையில் ஒன்று கேட்டேன் அர்த்தம் செய்யுங்கன்னு. உங்களை அர்த்தம் செய்ய முடியலையே. நீங்கள் வாதம் செய்கிறான் தான் நான் தமிழாக்கம் பண்ணி இருக்கிறேன். அதிலேருந்து உங்களுடைய அர்த்தங்களை என்ன செய்யணும், எடுத்து வைத்து நிறுவ வேண்டும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இன்னொரு விஷயம், அதாவது ஒயின் அந்த இது ஈலா விஷயமாக சொல்கிறார். ஈலா விஷயமாக ஒயின் அசமு தலாக்கை உறுதி கொண்டார்கள்னு வருது அப்படிங்கிறார். உறுதி கொண்டார்கள் தானே வருது. உறுதி கொண்டார் என்ன அர்த்தம், அந்த குறிப்பிட்ட காலத்தை ரிட்டர்ன் பண்ணலைன்னா உறுதி ஆகிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். தலாக்கை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்கிறோம். உங்கள் இமாம்கள் வேறு மாதிரி விளக்கம் சொல்லியிருந்தாங்கன்னா அது சிறந்த வழக்கமாக, நாங்கள் சொல்கிற சிறந்த வழக்கமானு எடுத்து வைக்கணும். கேள்வியாக கேட்டிங்கன்னா உங்கள் வாதத்தை எடுத்து வைக்கணுமா இல்லையா, அதுக்குரிய பதில். அதுக்கப்புறம் இந்த சமகாலத்து இலக்கியங்களை எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சமகாலத்தை நம்ம கேட்குறோம்னு கேட்டால், இப்போ உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ இவரே ஒரு டிக்ஷன் எழுதுறான்னு வைங்க, இவர் என்ன செய்வார்னா பால் குடிக்கிறதுக்கு, பால் ஊட்டுறதுக்கு கறந்து குடிக்கணும்னு அர்த்தம் எழுதிடுவாருங்க. அந்த கருத்தில் இருக்கிறதுனால இப்போ உள்ளவர்கள் ஒரு கருத்தில் இருந்தார்களே ஆனால், அவர்கள் இப்போ டிக்ஷன் எழுத புகுந்தார்களே ஆனால், இப்போ என்ன மாதிரி நம்ம அதை வச்சுக்கலான்னு விளங்கி இந்த ஹதீஸுக்கு தான் அர்த்தம்னு சேர்த்துருவாங்க. அப்போ இந்த சர்ச்சைக்கு முந்தி உள்ள காலங்களில் அப்படிலாம் இருக்கலைங்கிறதுனால தான் பழமையான நூல்களில் எங்களுக்கு காட்டுங்க. இது முஆசிரு, இன்னும் சொல்ல போனால் லபண்டா பாலுன்னு எல்லாருக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கே தெரியும். அவன் லபண்டா தயிர்னு எழுதி வச்சுக்கிறான். யார் இந்த நீங்கள் காட்டின புக்கில் என்ன செஞ்சுருக்கிறான், லபண்டா தயிர்னு எழுதி வச்சுருக்கிறான். இன்றைக்கி அரபு நாட்டுக்கு போனால் லபண்டா தயிர்னு தான் சொல்லுவான். ஆனால் ஹதீஸுகளில் வர லபனுக்கு பாலுன்னு அர்த்தம். ஹதீஸுகளில் லபன் வந்தால், குரானில் லபன் வந்து அதுக்கு என்ன அர்த்தம், பாலுன்னு அர்த்தங்க. இப்போ அரபிகள் எப்படி பேசுகிறான், தயிரை பிடிச்சி லபனுங்கிறான். அப்போ தயிர் லபன் ஆகுமா, இவன் டிக்ஷனரி தயிரை போட்டு எழுதிடுவான். இது எடுத்துக்கிட்டு அந்த 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 ஹதீஸுக்கு அர்த்தம் செய்ய முடியுமா.
அப்போ சமகாலத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு தக்கவாறு எழுதப்பட்ட நூலை விட்டுவிட்டு அங்கேருந்து காட்டுங்கன்னு வச்சிங்கன்னா அது வாய் வைத்து குடிக்கிற அர்த்தம் ஒன்று தான் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன ஃபிக்கு சுன்னான்னு ஒரு புக்கை காட்டுறாங்க. ஃபிக்கு சுன்னா எப்போ உள்ளது, அந்த வருஷத்தை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃபிக்கு சுன்னா என்ன காலத்தில் உள்ளது, அதை எடுத்து காட்டுங்க. சையது சாபிக்குங்கிறவர் எழுதினார். அவர் அந்த எந்த காலத்துக்காரர் அவர், அது நீங்கள் ஆதாரத்தை நிப்பாட்டணும். அது உங்களுக்கு வேண்டாத ஆள் அவர், அது ஒரு விஷயம். அப்போ சையது சாபிக்குங்கிற ஆள் எழுதின ஒரு புக்கை கொண்டாந்து ஃபிக்கு சுன்னால இருக்குங்கிறீங்க. அவங்கெல்லாம் இந்த காலத்தில் எந்த மாதிரி கொடுத்தா சரியாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்களே தவிர இந்த கருத்து மாற்றங்கள்லாம் வருவதற்கு முந்தின நூல்கள்லேருந்து காட்டினேன். அப்போதைய காலத்தில் பாலூட்டு ரலாஅத்து என்றால் மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்கிறது மட்டும்தான் அர்த்தம், வேறு அர்த்தம் கிடையவே கிடையாது. அங்கேருந்து நீ காட்டணும், ஒரு அதிசயாவது காட்டணும், ஒரு நடைமுறையாக சொல்ல காட்டணும். இப்போ மாற்றிக்கிட்டாங்க அர்த்தத்தை, அது மாசுங்கிற அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அந்த அகல குரானுக்கு பதில் எழுதுறதுக்காக வேண்டி அந்த இரவுகள் ஹஜ்ஜி 3 மாதம் சொன்னோம்ல, அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதுதான் எழுதியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு பலவீனமான ஹதீஸ் இப்போ எடுத்து நான் வைக்கலை. பலவீனமான ஹதீஸ் எங்களுக்கே தெரிஞ்சதுனால தான் ரசூலில் விளக்கி இருக்கிறாங்க. அது பலவீனமான ஹதீஸ், அதை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அதை எடுக்கணும்னு நாங்களே நினைஞ்சிருக்கிறோம். 3 மாதங்களுக்கு முன்னாடி அடுத்த படிப்பு வரல, வந்தால் அதுவும் திருத்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு தவறுனால அது வந்திருக்குது, அது முடிந்து விட்டது. அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அப்புறம் அந்த சஹாபி விளக்கம் சொல்லிட்டாராம். அதுலேருந்து இமாம் உதவி தேவைன்னு விளங்கி போச்சான் 53க்கு. இது விளக்கமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை சொல்கிறாரு, ஹதீஸ் அது. இப்னுடைய விளக்கமா அது? ரசூல் 53 வைப்பார்கள்ங்கிறாரு, நமக்கு விளங்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53க்கு விளக்கம்ன்ற ஒரு சொல்லலை அடுத்த ஹதீஸில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கை வலது தொடையில் வைப்பாங்க, இடது தொடையில் வைப்பாங்க, விரல்களை மடக்குவாங்க, ஒரு விரல் நீட்டுவாங்கன்னு சொல்கிறாரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தானே தவிர இது யாருடைய விளக்கமும் கிடையாது. ஹதீஸை கொண்டு தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கி கொள்கிறோம் என்பதை என்ன செய்கிறோம், அதை நிரூபிச்சிடுறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், உங்கள் தந்தையின் மீது சத்தியமாகண்டாங்களே, சிறுக்க முதல்ல ஒரு காலத்தில் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன ஹதீஸை காட்டி தான் நான் சொன்னேன். நீங்கள் மனோவிச்சப்படி கேள்வி கேட்குறீங்க. ஒரு யூதர் வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, இன்னக்கும் துனத்திதுன, நீங்கள் இணை கற்பிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாரு? உல் காபான்னு சொல்வதை காட்டி நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள்னு சொல்கிறார். ரசூல் என்ன செய்கிறாங்க, நாங்களாவது இணை கற்பிக்கிறதாதுன்னு சொன்னாங்க, மாற்றிருங்கப்பான்ட்டாங்க. இனிமேல் காபான்னு சொல்லாதீங்க, ரபில் காபான்னு சொல்லுங்கண்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை செஞ்சாங்களோ அதுலேருந்து ஆதாரம் காட்டும்போது அதை கிண்டல் பண்ணால் எப்படி அர்த்தம்? ஒரு காலத்தில் சிறுக்கு அனுமதிக்கப்படுமான்னா சில விஷயங்கள் வகையில் சில மைல்டான சிறுக்குகள்லாம் அல்லாஹ் சொல்லி தெரியக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஒல் காபான்னு சொல்வதை அனுமதித்தார்கள், தடுக்காமல் இருந்தார்கள். அதை எதிரிகள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ஆமாம், இதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினச்சிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாவே மாற்றினாங்கன்னு ஆதாரம் காட்டி தானே சொல்கிறேன். ஆதாரம் காட்டி சொல்லும்போது அதில் எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஒரு காலத்தில் அனுமதிக்கப்படுமா அப்படின்னு கேட்க இயலாது. அப்போ இந்த மாதிரி அவங்க சொன்னதில் அடுத்து இந்த கலாலா விஷயத்துக்கு வர்றாங்க. கலாலாவை பொறுத்த வரைக்கும் கலாலாவில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆரம்பத்தில். அதாவது தாய் வழி சகோதரிக்கு உள்ள சட்டம் இருக்குதா இல்லையான்னாங்க. தாய் வழி சகோதரிகள்லாம் தனியாகலாம் கிடையாது. தாய் வழி சகோதரியாக இருந்தாலும் சரி, தந்தை வழி சகோதரியாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம். முடிஞ்சு போச்சா? அதுக்கு கவுண்டர் உங்க கொடுக்கவே இல்லை. அந்த வசனம் தாய் வழியை குறிக்குதுனாங்க, இந்த வசனம் தந்தை வழியை குறிக்குதுனாங்க. நாம் சொல்கிற 2 வசனமும் தாய் வழியெல்லாம் தாய் வழி தந்தை வழி எல்லாத்தையும் தான் குறிக்குது அப்படின்னு நம்ம நிலையை சொல்லிவிட்டோம். அதுக்கு மறுப்பு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு அவங்க மறுப்பு சொல்லவே இல்லை, அது நிலைநாட்டி விட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, மாற்றப்பட்டுருச்சுன்னு நம்ம சொன்னோம். மாற்றப்படலைன்ற மாதிரி வாதம் வச்சு உலகத்தில் யாரும் சொல்லலைன்னாங்க. அது என்னங்கிற நிலைநாட்ட சொன்னால் அதுக்கு சொல்லவே இல்லை. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டால், இந்த பேன் பார்க்குற விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்குறோம். நீங்கள் அதை ஏற்றுக்கிறீல்ல, பேன் பார்க்குறது உங்கள் கருத்தை நான் சொல்லுங்கள். எங்கள் கருத்தை கேட்டி நாங்கள் பேன் பார்க்குற வாசகத்தை நாங்கள் ஏற்றுக்கிறல, அது இல்லாமல் வரக்கூடிய அதை ஏற்றுக்கிறோன்ட்டோம். முடிஞ்சு வச்சு கதை. நீங்கள் என்ன செய்யணும், பேன் பார்க்குறோம் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லணும், அல்ல ஒத்துக்கொள்ளலைன்னு சொல்லணும். ஒத்துக்கொள்ளலாம் நீங்கள் அதிசய மருத்துவர் ஆயிடுவீங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா அது வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அதில் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி பால் குடிக்கிற விஷயத்துக்கு நீ தெளிவாக ஒரு இளைஞன் போய் அந்நிய பெண்கிட்ட பால் குடிக்கலாமா, அந்த காலத்து அர்த்த பிரகாரம் வாய் வச்சு பால் குடிக்கிறது தான், அப்படி குடிக்கலாமா அப்படின்னு அதை சொல்லணும். சரி, உங்கள் அர்த்தப்படி வச்சுக்கிட்டா கூட அதுலேருந்து வாதத்தை நீங்கள் வைக்கணும். இல்லை கறந்து தான் குடிக்கிறது அல்லது மூக்கில் விடுறதுன்னு சொன்னீங்கன்னா கூட, மூக்கில் விட்டால் தாய் ஆயிடுவாளா, ஒரு பெண்ணுடைய பாலை கறந்து ஒருத்தன் மூக்கில் விட்டோம்னு சொன்னால் அதனால் அவள் தாய் என்ற அந்தஸ்தை அடைந்து விடுவாளா, தனிமையிலலாம் இருக்கலாமா, அது மார்க் அனுமதிக்குமா? அன்பானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் இமாமுடைய உதவி இல்லாமலே என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற நிரூபிக்க தான் இங்கே வந்தாங்க.
3 வசனத்தை நீங்கள் மொழிபெயருங்க, அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கள், எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது வரைக்கும் வாசிக்கலை. அடுத்து ஒரு வசனம் ஏதாவது பதில் சொல்ல முடியலைன்னு சொன்னாக்கா அந்த ஹதீஸே இல்லை அப்படிங்கிறது. குர்ஆனில் பதில் சொல்ல முடியலைன்னு சொன்னால் சட்டம் விட்டது. ஏன் இப்படி மாற்றப்பட்டுன்னு சொல்கிறாங்க? உலகத்தில் யாருமே சொல்லாத கருத்தை இவங்ககிட்ட நம்ம கேள்வி வச்சதுனால தான். ஒரு கேள்வி வச்ச என்னன்னு கேட்டால், ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சகோதரிக்கு 6ல் 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். மையத்துக்கு வலஹு அஹுன் அவ் உஹ்துன், இறந்து போன மையத்துக்கு சகோதரியோ அல்லது சகோதரர் இருக்கிறாங்க. ஃபலிகுல்லி வாஹிதி மின்ஹுமா சுதுசு, இதில் சகோதராக இருந்தாலும் சரிதான் சகோதரியாக இருந்தாலும் சரிதான் அந்த சொத்திலிருந்து 6ல் 1 கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வழக்கம் நிஸ்பு மாத்திர கசுவாஜ் வசனத்தினுடைய தொடக்கத்தில் அது கூறப்படுதுங்க. எஸ்தப்தூனக அஃபில் கலாலாங்கிற அந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான், வலஹு உஹ்துன், இறந்து போன மையத்துக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஃபலஹா நிஸ்பு மாத்தரக், மையத்து விட்டு போன பொருள்லேருந்து பாதி கொடுக்கணும். நம்ம ஒரு கேள்வி வச்சோம், குராதிஸ் லேசா புரியும் நீங்களே. ஒரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு பாதின்னு சொல்லி, இன்னொரு வசனம் சொல்லுது சகோதரிக்கு 6ல் 1. எப்படிங்க இதை புரியுங்க? விளக்கம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால் தானங்க புரியும். நீங்களே புரிந்து கொள்றதா இருந்தால் வித்தியாசமானங்க இருக்குன்னு ஒரு கேள்வியை வச்சோம். அதுக்கு அவங்க எடுத்த முடிவு என்ன? அந்த சட்டமே மாற்றப்பட்டு விட்டது தான். உலகத்தில் யாருமே சொல்லலை. ஏன்னா ஹதீஸா இருந்தால் ஹதீஸே இல்லைங்களாம், வசனத்தை வசனமே இல்லைன்னு சொல்ல முடியாத, அதனால சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அப்படின்ட்டாங்க. யாரும் இது வரைக்கும் சொல்லலைங்கிறது ஒன்று. அப்போ நம்ம கேள்வி வச்சோம், தாய்வழி சகோதரிகள் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த மாற்றப்பட்டுன்னு சொன்னால் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ என்ன சொல்ல வர்றாங்க? ஏற்கனவே சகோதர ஒரு வசனம் இருக்குதுல்ல, அங்கே எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்கங்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், ஏன் அங்கே தாய்வழி சகோதரர்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஏன் தெரியுமா? அங்கே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான், ஒரு சகோதரியாக இருந்தால் பாதின்னு சொல்லிட்டு, 2 பேராக இருந்தால் பலகும சுலுசானி, 3ல் 2 பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயிங்கானு இஹ்வத்தர் ரிஜாலன் வனிசான், கலந்துருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க சகோதரி இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் ஃபலில் தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின், 2 சகோதரிக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சகோதரி கிடைக்கும். இப்படி நீங்கள் பங்கீடு செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் அங்கே சொல்கிறான். இது தந்தை வழி தாய் வழியில் உள்ள சகோதரர்களுக்குங்கிறது தெளிவாக தெரியுது. தாயும் ஒன்று தந்தையும் ஒன்று, அல்லது தந்தை. ஏன்னா இந்த அசபான்னு சொல்லுவாங்க, பொதுவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். பருதுக்காரவங்களுக்கு பங்குதாரர் கொடுத்தது போக மீதி எடுக்கக்கூடியவங்களுக்கு அசபான்னு சொல்லுவாங்க. இவங்கள்லாம் ஆண் வழியில் வருகின்ற உறவினர்களாக தான் இருப்பாங்க. பெண் வழிக்காரங்க சட்டம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, மகன் இருக்கிறாங்க மகளும் இருக்கிறாங்க, 2 பேரும் வாரிசு ஆவாங்க. இப்போது மகனுக்கு மகன் இருக்கிறாங்க, பேரன், அவன் வாரிசு ஆவான். ஆனால் மகளுக்கு ஒருத்தன் மகன் இருந்தான், அதாவது மகள் வழியாக ஒரு பேரன் வர்றான்னு வச்சுக்கிறோங்க, அவன் வாரிசு ஆக மாட்டான். ஏன்னா அவன் ஒரு பெண் வழியில் தான் மையத்துக்கு தொடர்பு வர்றான், அதனால் அவனுக்கு கிடையாது. மகனின் மகனுக்கு உண்டு, மகளின் மகனுக்கு கிடையாதுங்க. இதில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ தாய் வழி சகோதர செயலுக்கு வாங்க, அவங்க உறவு முறைங்கிறது தந்தை வழியில் வரல, ஆண் வாரிசை வரல, ஆண் வழி வராமல் பெண் வழியில் வர்றாங்க. பெண் வழியில் வரும்பொழுது அல்லாஹு தாலா அங்கே பாலினத்தை வித்தியாசப்படுத்தவே இல்லை. அங்கே அஹுனா உஹ்துங்கிறான், சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் ஒரே நிலை தான், அங்கே வித்தியாசமே இல்லைங்கிறான். ஆனால் இவங்க எந்த வசனம் மாற்றப்படலைங்கிறாங்களோ அங்கே பெண்ணுக்கு ஒரு சட்டம் ஆணுக்கு ஒரு சட்டங்க. எதை மாற்றப்பட்டுன்னு சொல்கிறாங்களோ அங்கே சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரே சட்டங்க. அதே போல் இந்த 2 பெண்களுக்கு உரியது ஒரு ஆணுக்கு கிடைக்கிற சட்டம் அங்கே இல்லைங்க. அதனால் தெளிவாக தெரிந்ததுனால தான் 1400 ஆண்டுகளாக அது தாய்வழி சகோதரிகள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த தாய்வழி சகோதரிகளை இந்த சட்டத்தில் உண்டுன்னு சொன்னாங்க, பொருந்தவே செய்யாது. லிதக்கர் மிஸ்லு ஹல்லில் உன்சைங்கிற சட்டத்துக்குள்ள தாய்வழி உறவினர்களுக்கு கொண்டு வரவே முடியாது. ஒரு சட்டம் தெரியவில்லைங்கிறதுனால பல சட்டங்கள் தெரியவில்லை அப்படிங்கிற நம்முடைய அறியாமையை பிறருக்கு வெளிப்படுத்த தேவையில்லை. அதே போல் பாருங்கள், லபன் விஷயத்தில் சொன்னாங்க, தற்கால ஒரு முன்ஜிதுகள் அகராதி டிக்ஷனரி வந்தாக்கா அந்தந்த காலத்தில் மக்கள் எதை யூஸ் பண்ணுறாங்களோ அது இருக்கும், முன்னால் மக்கள் எதை யூஸ் பண்ணாங்களோ அதுவும் இருக்கும். அது எடுத்துவிட்டு போட மாட்டாங்க. அதே யாபத்தில் வைங்க.
இல்லாமல் இருக்கிறதில்ல. இப்போ லபன் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ தயிருக்கு சொல்கிறாங்கன்னாங்க, எந்த ஹதீஸில் குரானில் பாலுண்டு யூஸ் பண்ணப்படுதோ அந்த அர்த்தமும் அதே சில இருக்கும். தற்கால மக்கள் தயிருக்கு யூஸ் பண்ணால் அந்த அர்த்தமும் இருக்கும். அதனால் முன்னால் உள்ளது இல்லைங்கிற அர்த்தம் அல்ல, அதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக இவங்க இந்த சுலுசு விஷயத்தில் சொன்னாங்க. நான் தான் படித்தோம், எப்படி நீங்கள் 3-1 போது இப்படியெல்லாம் இல்லாமல் கூட சுலுசு மாபேக்கன் எப்படி வரலான்டாங்க. அப்போவே நம்ம ஒரு கேள்வி வச்சோம், ஏங்க நாங்கள் ஒரு சட்டத்தை கேட்டோமே, இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க, அதே போல் 2 மகள் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாரு. இந்த நேரத்தில் மனைவிக்கு 8/1 கொடுக்கணும். ஆனால் அந்த சட்டம் வரலையேங்கண்டா அந்த இடத்துல வரதான்ட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அல்லாஹ் சொன்னது எப்படி மாற்ற முடியுமா? நீங்கள் இமாம் மாற்றவே இல்லை. சொல்லுதுன்னா 3/1 தான். 3/1 மீதத்தில் 3/1 குர்ஆன் வசனம் அப்படியே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே சுமுனுங்கிறது இல்லை, அது அப்படி தான் செய்யணும் நீங்கள். அப்போ இப்போ என்ன இது, அங்கே அப்படி தான் அப்படிங்கிறீங்க. நாங்களும் சொல்கிறோம், ஆனால் இங்கே நீங்கள் நியாயப்படுத்தக்கூடிய இந்த வேகத்தை அங்கே இப்படி மாற்றி செய்கிறீங்கிறீங்க. நீங்கள் புரியலைங்கிறதுனால இதுதான் உங்களுடைய இது. அதே போல் தத்லீகத்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை அர்த்தம், ஒரே அடியாக அப்படியெல்லாம் அர்த்தமே அது கிடையாதுங்க. எதுக்கு எந்த அர்த்தமோ அந்த அர்த்தம் வைங்க. அதே போல் ஃபுக்குடைய தான் நம்ம சொன்னோம், அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல. நீங்கள் நாங்கள் ஏன் சொல்கிறோம், நீங்கள் தப்சீரில் உள்ளதை கேட்டோம், அதை சொல்லலை. ஃபிக்குவில் சொன்னீங்க, அது சப்ஜெக்ட்டுக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் படித்தோம், அப்புறம் அங்கீகரித்த மாதிரி ஆகும். உங்களுக்கு ஃபிக்கு கிதாபுனா என்ன, தப்சீர் கிதாபுன்னா வித்தியாசம் தெரியலை. ஃபத்துல் மியூனை போய் தப்சீர் கிதாபுன்னீங்க, ரத்துல் முஹ்தார் தப்சீர் கிதாப்னீங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா நானும் ஃபத்துல் மியூனை தப்சீர் கிதாப் ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் பதில் சொல்ல. ஆனால் பதில் சொல்லுவோம் என்று கலியக்கா விவாதத்தில் உட்கார்ந்துக்கிட்டு வாய்ச்சி காமிங்கணும். அப்போ நீங்கள் இருக்க தான் செஞ்சீங்க. மூல நூல் எடுத்து வாசிங்க, நீங்கள் இருந்தீங்க வாசிக்கலாங்க. எப்போ கேட்டோமோ அப்போ வாசிக்கலை. இங்கே தப்சீர் கிதாப் கேட்ட நேரத்தில் போய் ஃபிக்கு கிதாப் வாசிங்க. அதனால தான் நாங்கள் கண்டுகொள்ள பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற நாளை அல்ல அப்படிங்கிறதையும் இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் பாருங்கள், இப்போ யூதர் விஷயம் ஒன்று சொன்னாங்க, காபா சொன்னாங்களே என்ன கிதாப் 2 தடவை சொல்லிட்டாங்க. கிதாப் எந்த கிதாப் வரும்னு சொல்லலை, அந்த எந்த கிதாப் வருங்கிற ஆதாரத்தை நான் கேட்குறேன். யூதரெல்லாம் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னாங்க, 2 தடவை சொல்லிட்டாங்க. அப்போ அது எந்த கிதாபில் இருக்குது, அந்த ஹதீஸை தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாங்க? அவர்கள் விஷயத்தான் கேள்வி கேட்கணும். ஏன்னு கேட்டாக்கா ஷிர்க்கை எப்படி நபி அனுமதிப்பாங்க? சாதாரண மனிதனாக இருந்தால் பரவாயில்லை, நபி எப்படி அனுமதிப்பாங்க? அதனால தான் கேட்டோம். நபி விஷயமா இருக்க போய் தான் கேட்குறோம். எந்த ஒரு கட்டமும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நுபுவத்துன்னு எப்போ ஆரம்பிச்சிருச்சோ, தௌஹீதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஷிர்க்கு கூடாது தான். ஷிர்க்குன்னு வந்துட்டா ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி பொழுது கூட செய்யக்கூடாது தான். கேட்கத்தானே செய்வோம். நபியை ஆதரிச்சாங்கன்னா எப்படி விட்டுக்கிட்டு இருக்க முடியும்? கேட்கத்தான் செய்வோம். அதனால் நம்முடைய கேள்விக்கு பல கேள்வி இருக்குதுல்ல, எதுவுமே இது வரைக்கும் வாய் திறக்கலையில, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. அதே போல் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் சொன்னாங்க, அதே இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் வாஹூஹூண்டு வருது. அதை மற்ற சகோதரரை பார்த்து சொல்லும் பொழுது கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர் வருது. இன்னும் மற்ற சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது கூட அஹில் லகும் அப்படிங்கிறது யார், இந்த முன்ஜாம் என்று விளக்க உரையில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்தவங்க ஒரு தாய்க்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லும் பொழுது மற்ற சகோதரர் பார்த்து அஹில் லகும், அவங்கள பார்த்து அகுன்னு சொல்லப்படுது. அதனால் இவரோடு சேர்த்து இவர் சகோதரன் சொன்னதுனால தாய் வேறாகத்தான் இருக்க முடியும் என்ற நிலைக்கு எப்படி வந்தீங்க? ஒரே தாயா இருந்தால் கூட அவருடைய சகோதரன் சொல்லலாம் தானே, தப்பு கிடையாது. இல்லை எந்த இடத்துல சொல்லுவோமோ அது சொல்லுவோம். ஒரு சகோதரி கிடையாது, ஒரு சகோதரமோ 2 சகோதரன் இருந்தால் அவருடைய 2 சகோதரமோ, அதனால் மற்ற சகோதரருடைய சகோதரர் இல்லைன்னு அர்த்தம் இல்லையில. இதை வச்சு நீங்கள் எப்படி இந்த அர்த்தம் கொண்டீங்க அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான்னு சொன்னால் மக்களுக்கு புரிகிற மாதிரி தான் இறக்கி வைப்பான். அர்த்தம் மட்டும் புரியும், விளக்கம் தேவையில்லைண்டா அல்லாஹ் தஆலா வேஸ்ட் ஆவா. 10 இரவு மட்டும் புரியுங்க அப்படின்ட்டான்னு வச்சுக்கிறோங்க. அப்போ வசனமே தேவையில்லையே. 10 இரவு அப்படிங்கிறதுக்கு ஒரு கலாமுல்லாவா? கலாமுல்லான மனிதனுக்கு தேவையாகக்கூடியதானே, அவன் புரிந்து அதோட அருமையை புரிய வேண்டும்ங்கிறது தானே. இல்லாட்டி 10ன்னு சொல்ல இரவுன்னு மட்டும் சொல்லியிருக்கலாமே, இரவுன்னு சொல்லியிருக்கலாமா? கேள்வி கேட்கல. வல்லைன்னா அது பிரம்மாண்டமான இரவு, அது ஒரு இரவுடைய படைப்பில் உள்ளது, அது வண்ணஹார் பகல் வர, அதுக்கு நம்ம கேள்வி வைக்க கிடையாது. ஏன் அதில் அர்த்தம் இருக்குது. 10 இரவுன்னு சொன்னால் அர்த்தம் இருக்க தானே செய்யும். இப்போ 9ன்னு சொல்லியிருக்கலாம், 11ன்னு சொல்லியிருக்கலாமே. அதுக்காக தான் எப்படி விளங்குறீங்க? இதுக்கு விளக்கம் இல்லையா? குர்ஆன்லையா அதிசயம் இல்லையா? இல்லை நீங்கள் புரியலையா அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதே போல் கலாலா அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன ஒரு விளக்கம் என்னென்னு கேட்டால், பிள்ளை இல்லாதவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த ஆயத்துக்கு அப்படி விளக்கம் கொடுத்துட்டா வலஹா உஹ்து வலில் உஹ்தி நிஸ்புன்னு வருதுல்ல, அந்த சகோதரிக்கு பாதின்னு வருதுல்ல. புகாரில் ஹதீஸை காமிச்சோம், ஒரு மையத்துக்கு மகளும் இருக்கிறாங்க. இப்போ மகளுக்கு கொடுத்து மகளுக்கும் கொடுக்குறோமே. கலாலாண்டா சந்ததி இல்லாமல் இருந்தால் தானே சகோதரிக்கு கிடைக்கணும். இங்கே சகோதரி இருந்தால் கிடைக்குது.